மாணவர்களுக்கு வணக்கம். நாங்கள் சென்ற வாரம் யாராவது சென்ற வாரம் இன்றைக்கு ஆன்லைனில் வந்திருப்பவர்கள் யாராவது சென்ற வாரம் வந்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருந்தால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் எங்கே விட்டதென்று. ஏனென்றால் சென்ற கிழமை எங்கே விட்டது என்பது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் நினைக்கின்றேன் இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டை நாங்கள் முடித்து விட்டோம் என்று நான் நினைக்கின்றேன். யாராவது ஆன்லைனில் இருப்பவர்கள் யாராவது சொல்லக்கூடியதாக இருக்குமா? எனக்கு நான் நினைக்கின்ற மாதிரிக்கு எதுக்கு முதலாவது டியூட்டில் கடைசி செக்ஷனை நாங்கள் முடித்து கொண்டு போவோம். அப்ப நாங்கள் மூலாதார பிரச்சனைகள் பார்த்திருந்தோம். அதிலே பொருளியலின் தோற்றத்துக்கு பிரதானமான காரணிகளான அருமை என்பது தெரிவுகள்ல வர அருமை, அந்த தெரிவு என்ற பிரச்சனை ஒன்று வருகின்றது. அதனால மாற்று பயன்பாடு என்ற ஒரு தேவை ஏற்படுகின்றது என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இதனால் அமைய செலவு என்றொன்று ஏற்படுகின்றது என்றையும் பார்த்திருந்தோம். அமைய செலவு பூஜ்ஜியமாக அமையக்கூடிய இடங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது ஒரு தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அங்கே அருமத்தன்மை இருக்காது. அப்படி அருமத்தன்மை இல்லாத பொழுது இருக்காத பொழுது வளங்களுக்கு மாற்று பயன்பாடு பிரச்சனைகளே இருக்காது. அருமைத்தன்மை இல்லாத பொழுது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அடுத்ததாக வளங்களுக்கு மாற்று பயன்பாடு இல்லாத பொழுது ஒரு வளத்துக்கு ஒன்றைத்தான் நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறைகின்றது. ஏன்னா ஒரு வளத்தை கொண்டு ஒரு வளத்தை தான் எங்களால் பாவிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது எங்களால் நிறைய வேலைகளை அதில் செய்து கொள்ள முடியாமல் இருக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஒரு வளத்தை ஒரு தேவைகளுக்குத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப அங்கே பெரிய பிரச்சனைகள் வராது. உதாரணமாக நீர் என்ற ஒரு வளம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நீரை நாங்கள் கனவிடியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு அதால அருமை பிரச்சனை என்பது நிறைய ஏற்படுகின்றது. அப்ப இதாலதான் எங்களுக்கு இந்த அருமை என்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றதுக்கு ஒரு காரணம் வளங்களுக்கு மாற்று பயன்பாடு ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கும் பொழுது. அடுத்தது குறை தொழில் மட்டம் இல்லாட்ட வேலையின்மை இருக்கும் பொழுதும் இந்த அமைய செலவு பூஜ்ஜியமாக இருக்கும். அதாவது குறை தொழில் மட்டம் என்று சொல்லும் பொழுது வேலையின்மை இருக்கும், அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்கும், வேலை செய்வதற்கு ஆட்கள் ரெடியாக இருப்பார்கள். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு அடிஷனலாக ஒரு வேலையை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த வேலையை அந்த வேலை இல்லாத ஆட்களை கொண்டு நாங்கள் செய்து கொள்ளுவோம். அப்ப வேலை வாய்ப்புக்கு, அதாவது தொழில் என்ற ஊழியத்துக்கு அமைய செலவு ஏற்படாது. அப்ப அமைய செலவு ஏற்படாது என்னும் பொழுது உங்களுக்கு தேவையான அளவு தொழில் இருப்பதுதான் அதற்கு காரணம். ஆகவே இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது அமைய செலவு எப்பொழுதுமே பூஜ்ஜியமாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லி கொள்ளுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது செக்ஷனுக்கு போவோம். அதாவது இரண்டாவது செக்ஷன் என்று நாங்கள் சொல்லும் போது இரண்டாவது டியூட்டோரியல். அப்ப இந்த இரண்டாவது டியூட்டோரியல்ல நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது உற்பத்தி சாத்திய வளைகோடு. அப்ப இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடை நாங்கள் பார்க்கும் பொழுது
உற்பத்தி சாத்திய வளைகோடை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அன்று பார்த்திருந்தோம். நாங்கள் இன்றைக்கு தரையிட ஞாபகம் நாங்கள் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு என்றால் என்ன என்று பார்த்திருந்தோம். இந்த சாத்தியமற்ற பகுதி, உற்பத்தி இயல வளையின் சரிவு நாங்கள் பார்த்திருந்தோம். உற்பத்தி சாத்திய வளையோடின் வகைகளை பார்த்திருந்தோம். அப்ப அதிகரித்து செல்லும் அமைய செலவின் அடிப்படையிலான உற்பத்திக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வலை ஒன்று எப்படி இருக்கும் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அப்ப நான் இந்த படத்தை கிராஃபிலேயே வரைகின்றேன். கிராஃபிலே வரையும் பொழுது உங்களுக்கு அது தொடர்பான தெளிவாக அந்த கிராஃப் உங்களுக்கு தெரிகின்றதாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்ப குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது அது இப்படித்தான் இருக்கும். இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு இப்படித்தான் இருக்கும். நாங்கள் முதலாவது வரைபடத்திலே அதை கீறி இருக்கின்றது. அந்த வரைபடத்திலே பார்த்தீங்க என்று சொன்னா அந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு இப்படி, இது உற்பத்திக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. அதை இந்த இதிலே நீங்கள் கீறிக்கொண்டால் சரி. இந்த செக்ஷனிலே நீங்கள் கீறி விட்டீர்களானால் இதிலே சரி. அப்ப நாங்கள் பார்த்தோம் உற்பத்தி சாத்திய வளைகோடு 3 விதமாக இருக்கும் என்று சொல்லி, அதிலே முதலாவது நாங்கள் கீறி இருந்த உற்பத்தி சாத்திய வளைகோடு அதிகரித்து செல்லும் அமைய செலவின் அடிப்படையில் உற்பத்திக்கு குவிவான உற்பத்தி சாத்திய வளைதான் அந்த முதலாவது. அப்ப இது அதிகரித்து செல்லும் அமைய செலவின் அடிப்படையில் உற்பத்திக்கு குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு. அப்ப அமைய செலவு அதிகரித்து செல்வதற்கான காரணங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதன் அலகுகளை அதிகரிக்கும் பொழுது விட்டு கொடுக்கும் உற்பத்திகள் அலகுகள் குறைவாக இருக்கும். அப்ப நாங்க விட்டு கொடுக்கிற உற்பத்தியின் அளவு குறைவாக இருக்கும் பொழுது அது உற்பத்தி சாத்திய வளை அதிகரித்து செல்லும். இரண்டாவது, இது உற்பத்தி வளங்களை பங்கிடுவதில் ஒரு சமமின்மையை காட்டுகின்றது. அப்ப உற்பத்தி வளங்களை பங்கிடுவதில் ஒரு சமமின்மையை காட்டும் ஏனென்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், இப்ப நான் அமைய செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள் இதைத்தான் நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்ப இது எக்ஸ் என்ற பொருளை உற்பத்தி செய்கின்றோம், இது Y என்ற பொருளை உற்பத்தி செய்கின்றோம். எங்களுக்கு இருக்கின்ற வளங்களை கொண்டு நாங்கள் எக்ஸும் வையும் தான் உற்பத்தி செய்கின்றோம் என்று வச்சுக்கொள்வோம். வேற ஒன்றுமே உற்பத்தி செய்யலை என்று சொன்னால், இப்ப இதுல 100 இருக்குதுன்னு சொல்லுவோம், இது 0. இதுல வையில 200 உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லுவோம். அப்ப வை ஒன்றுமே உற்பத்தி செய்யாத பொழுது எக்ஸ்ல 100 உற்பத்தி செய்யலாம். ஆனால் இதை 2 என்று சொல்லுவோம், இதை 95 என்று சொல்லுவோம். ஸ்கிரீன் தெரியலையா? ஓ, நீங்க ரெண்டாவது கிராஃப் தெரியல. ரைட். இப்ப பாருங்க, நான் அதுல ஒரு டேபிள் ஒன்று தந்திருக்கின்றேன். இதுக்கு முதல் உள்ள ஒரு இதுல ஒரு டேபிள் ஒன்று இருக்கின்றது பாருங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா சரி. இப்ப இந்த டேபிள பார்த்தா நான் இதுல கீற தேவையில்லை. எக்ஸ் என்ற பண்டம் 100 இருக்கின்றது. இருக்கின்ற வளங்களை கொண்டு நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது Y என்ற பண்டம் 0 இருக்கும். ஆனால் எக்ஸ் என்ற பண்டத்துல 10 தான் நாங்கள் குறைக்கின்றோம், ஆனால் 20 கூட்டக்கூடியதாக இருக்கும் வையில. அது டிபெண்ட் என்னன்னு சொன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை கொண்டு நாங்கள் என்ன மாதிரியான பொருளை உற்பத்தி செய்கிறோம்ன்றதுதான் அதன் காரணமாக
இருக்கும். உதாரணமாக நீர் என்ற ஒரு பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டா, நீர் என்ற வளத்தை கொண்டு நாங்கள் தண்ணி போத்தில செய்ய வலிக்கிட்டா அது எக்ஸ் என்ற பொருளாக y என்ற பொருளாக இருக்கும். ஆனா நீர் என்ற பொருளை கொண்டு எங்களோட உற்பத்தி சாலைக்கு எங்களோட மெஷினரியை கூல் பண்றதுக்கு தண்ணி தேவை என்று சொன்னால் நாங்கள் வேறொரு பொருளை செய்து கொண்டிருக்க இந்த நீரை நாங்கள் அதுக்கு பயன்படுத்துறோம். அது ஒரு வளமாக இருக்கின்றது, மாற்று பயன்பாடா இருக்கின்றது. ஆனால் அது ஒரு கொஞ்சமாகத்தான் இருக்கின்றது. அதாவது நேரிலியாக அதாவது மறைமுகமாக அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லலாம். இல்லாட்ட உதாரணத்துக்கு சோடா கூல்ட்ரிங்க்ஸ் செய்யறதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படும் போது தனியே தண்ணி போதில அடிக்கிற நேரம் ஒப்பிடும் பொழுது கூல்ட்ரிங்க்ஸுக்குரிய தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நீங்கள் இந்த அட்டவணையை ரிஃபர் பண்ணீங்களேண்டா சரி. ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கு கொஞ்சம் அவசரமா போக வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் போன செஷனுக்கு எனக்கு இந்த சிலபஸை முடிக்க முடியாமல் போய்விட்டது என்ற திருப்திக்கு. அதால நான் கொஞ்சம் வேகமாக போயிருக்கின்றேன். போன செஷன் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடுகள்ல நான் நிறைய நேரம் மினக்கட்டுட்டேன். அதுதான் அதுல முக்கியமான காரணம். அப்ப இந்த வரைபடம் வர்ற இடத்துக்கு இந்த குழிவான உற்பத்தி சாத்திய வளைகோடு வரும். அப்ப அமைய செலவு அதிகரித்து செல்வதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது குறைந்து செல்லும் அமைய செலவின் அடிப்படையிலான குவிவான உற்பத்தி சாத்திய வளைகோடுன்றது இதுதான் குவிவானது. நான் இரண்டாவது கூறினது. அப்போ ஒரு சாதாரணமான உற்பத்தியை நாங்கள் உற்பத்தி சாத்திய வளைகோடு இந்த இரண்டாவது தான் நாங்கள் காட்டுவோம். அதைத்தான் நான் உங்களுக்கு முதலாவது படத்திலே காட்டியிருக்கின்றேன். அதிന്റെ வரைபடத்தை இதுல நீங்கள் கீறிக்கொள்ளலாம். அப்ப அதிகரித்து செல்லும் இதுக்குரிய உற்பத்திக்கு குழிவான சாத்திய வளைகோட இதுல கீறிக்கொள்ளலாம். அடுத்ததாக அமைய செலவு குறைந்து செல்வதற்கான காரணங்கள் அது அலகுகளை அதிகரிக்கும் பொழுது மற்ற பொருட்களின் விட்டுக்கொடுப்பு கூடுதலாக இருக்கும் என்பதுதான் அதன் அர்த்தம். மற்றது மாறா அமைய செலவின் அடிப்படையில் நேர்கோட்டு வடிவிலான உற்பத்தி சாத்திய வளைகோடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் அது இப்படி இருக்கும், நேர்கோடாக இருக்கும். அப்ப அதை நாங்கள் பார்த்தோம்னா வளங்களின் ஓரினத்தன்மை வளங்களின் பூரண மாற்று பயன்பாட்டை கொண்டிருக்கும், பூரண மாற்று பயன்பாட்டை கொண்டிருக்கும். குறித்தொரு பண்டத்தின் உற்பத்திக்கு பொருத்தமாக உள்ள வளமாக இருக்கும். மற்ற பண்டத்தின் உற்பத்திக்கும் பொருத்தமானதாக அமைகின்றபடியால் இது சமச்சீராக இருக்கும், எதுக்கும் பாவிக்கலாம். வேறுபட்ட பண்டங்கள் உற்பத்தியில் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்ப முறைகள் ஒரே தன்மையாக இருக்கும். அதாவது ஒரே விட்டுக் கொடுப்பும் ஒரே அளவாகத்தான் இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அளவு சமனாக இருக்கும். அப்ப அதை இதுல கீறிக்கொள்ளலாம் நீங்கள். அப்ப அதேதான் இரண்டாவது தரவும் இதுல வருது. அப்ப உற்பத்தி சாத்திய வலையின் பயன்பாடுகள் என்று நாங்கள் இதுல சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் பயன்பாடுகள் என்று கூறும் பொழுது நாங்கள் வலிமையாக பாவிக்கின்ற இந்த வலையை எடுப்போம். இந்த இடத்துல இந்த கிராஃப் தான் வருமா, இப்படி பார்ப்போம். ஏ என்ற புள்ளி இதுல இருக்கின்றது, பி என்ற புள்ளி இதுல இருக்கின்றது, சி என்ற புள்ளி இதுல இருக்கின்றது, டி என்ற புள்ளி இதுல இருக்கின்றது. இப்ப இந்த வரைபடத்துல நான் விளங்கப்படுத்த வேண்டிய விடயம் இதுதான். என்னன்னு சொன்னால்
என்னன்னு சொன்னால் இப்ப இங்க பாருங்க, இது நிறை தொழில் மட்டம் இல்லாட்டா உச்ச அளவில இந்த கோட்ல எங்களுடைய மூலவளங்கள் பயன்படுத்தப்படுகின்றது உச்ச அளவிலே என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இந்த வரைபடத்துல இருக்கிற புள்ளியில ஒரு உற்பத்தி நடக்குமாக இருந்தால் இந்த V என்பது இதுல ஒரு உற்பத்தி நடக்குமாக இருந்தால் அது என்ன கம்பினேஷன் என்றாலும் பரவாயில்லை. நான் ஏற்கனவே இதுல சொன்னேன், எக்ஸ்ல 100 இதுல 200, அதே இந்த இடத்துல 190. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 20x 190y உற்பத்தி செய்கின்றோம் என்று சொன்னால் இந்த இடம் நிறை தொழில் மட்டத்துல இல்லாட்ட பூரண பயன்பாடு உற்பத்தி எங்களோட வளங்கள் எல்லாம் பூரணமாக பயன்படுத்தும் ஒரு இடமாக இருக்கின்றது. அப்ப இந்த கோட்டில் நாங்கள் எந்த புள்ளியை தெரிவு செய்தாலும் அது ஒரு கம்பினேஷன்ல இருக்கிற நிறைய மாறுபட்ட அமௌண்டா இருக்கும். இந்த கிராஃப் தெரியல, இந்த கிராஃப் தெரியலையா? இது y என்று சொல்லுவோம். இது முழுமையாக உற்பத்தி செய்யறேன்னு சொன்னா 200. இது x என்று சொல்லுவோம். இதுல முழுமையாக உற்பத்தி செய்தா 100. இது A, இது B. அப்ப இந்த இடத்துல உற்பத்தி நடக்கும் பொழுது இந்த வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படுகின்றதுதான் அர்த்தம். உதாரணமாக நான் இந்த இடத்துல 20 190 உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த இடத்துல 90 40 உற்பத்தி செய்யப்படுகின்றன சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷனும் வளங்கள் பூரணமாக இருக்கும் பொழுது பயன்படுத்தப்படுகின்றது, அல்லது நிறை தொழில் மட்டம் காணப்படும் பொழுது எந்த கட்டம் கொண்டும் உங்களால இந்த காம்பினேஷனுக்கு மேல போகவும் இயலாது என்றுதான் அர்த்தம். ஆனா நிறைய காம்பினேஷனா இருக்கலாம், ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு காம்பினேஷன் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த புள்ளியில உற்பத்தி செய்யப்படுகின்றவை எல்லாம் நிறை தொழில் மட்டத்துல உற்பத்தி செய்யப்படும். ஆனால் இங்கே இருக்கின்ற புள்ளி சி என்ற புள்ளியில ஒரு உற்பத்தியை நாங்கள் எதிர்பார்ப்போம்னா அது ஏலாது. என்னன்னா இந்த பொருளாதாரம் என்றைக்கு நான் சொல்றேன், இந்த நாட்டை இதுக்கு ஒரு ஐரோப்பிய பொருளாதாரம்னா நிறைய நாடுகள் சேர்ந்து ஒரு பொருளாதாரம். இதுக்கு போயில எங்களோட வளங்கள் இங்க தான் இருக்கு. இது சி என்ற இடத்துக்கு எங்களால போய் உற்பத்தியை செய்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த இடத்துக்குள்ள உற்பத்தியை செய்யலாம், இந்த டி என்ற புள்ளிக்குள்ள. என்னன்னா இது உள்ளுக்கு எங்களோட வளங்கள் உள்ளுக்கு இருக்கின்றது. அப்ப உள்ளுக்கு இருக்கும் பொழுது இதுக்குள்ள எங்களால உற்பத்தி செய்ய முடியும். ஆனா என்ன, இந்த டி என்ற புள்ளியில எங்களோட நிறை தொழில் மட்டம் பயன்படுத்தப்படவில்லை, பூர்ணமா வளங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றதான் அந்த உண்மையான அர்த்தம். அப்ப இதை ஈஸியா நாங்கள் இந்த கிராஃப்ல விளங்கி கொள்ளலாம் என்றதுதான் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோடுன்ற கிராஃப்ல உள்ள விஷயம். அடுத்தது தெரிவு. அப்ப நாங்கள் தெரிவு என்ற ஒரு விஷயத்தை இந்த கிராஃப்ல நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப தெரிவு என்பது என்ன? அதே கிராஃபை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இது எக்ஸ், இதுல 100 என்று சொல்லுவோம், இது 0 என்று சொல்லுவோம், இது y என்று சொல்லுவோம், இது 200. அப்ப தெரிவு என்பது என்ன? இது புள்ளி சி, இது புள்ளி பி என்றுவோம், இது புள்ளி ஏ. தெரிவு என்பது இதை தெரிவு என்று சொல்லுவோம். இந்த பொருளாதாரத்திலே வளங்கள் உச்சமாக பயன்படுத்தப்படுவது என்பது நிச்சயம். ஆனால் இந்த தெரிவு என்பது இந்த புள்ளியில இந்த கோட்டில நாங்கள் எங்க அவங்களோட உற்பத்தியை தெரிவு செய்ய போறோம் என்றதுதான் தெரியும். ஏன்னா நாட்டு நுகர்வோருடைய தேவைகள் அதுகள் எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு நாங்கள் இந்த தெரிவை
எந்த புள்ளியில சில விட நான் சொன்ன புள்ளி இல்லாத ஒரு புள்ளியாயும் இருக்கலாம். அதுல எதை தெரிவு செய்ய போவோம் என்பதுதான் தெரிவு. ஏன்னு சொன்னால் ஒன்றுல உற்பத்தி செய்தால் மற்றதுல உற்பத்தி செய்ய முடியாது. அப்ப இந்த காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் எங்களுக்கு தேவை என்பதை தெரிவு செய்வதை இந்த கோட்டின் மூலமாக நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த கோட்டின் மூலமாக இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் இதில் உள்ள அடுத்தது மாற்று பயன்பாடு. மாற்று பயன்பாடு என்னும் பொழுது இப்ப நாங்கள் இதிலேயே சொல்லிவிடுவோம். சொல்லுவேன், நாங்கள் டிக்கு போறோம், டிலையும் உற்பத்தி செய்ய போகின்றோம். இது வந்து மாற்று பயன்பாடு. ஒரு பொருளை இன்னொன்றுக்கும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்றதுதான் நாங்கள் இதில் மாற்று பயன்பாட்டில் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அடுத்தது அமைய செலவு. அமைய செலவு என்று சொல்லும் பொழுது இதிலே உள்ள ஒரு காம்பினேஷனை நாங்கள் செய்யும் பொழுது சொல்லுவோம், இந்த காம்பினேஷனை செய்யும் பொழுது மற்ற காம்பினேஷன் வந்து அமைய செலவாக அமைகின்றது. மற்ற செலவை நாங்கள் மறந்துதான் இந்த காம்பினேஷனை செய்ய வேண்டியிருக்கின்றது. உதாரணத்துக்கு இதுல 80 என்று சொல்லுவோம், இதுல 60 100 என்று சொல்லுவோம். இன்னொன்றையும் போடுவோம் நாங்கள் 190 20. இதுல ஒரு காம்பினேஷனை நாங்கள் செய்யும் பொழுது மற்ற காம்பினேஷன்களை நாங்கள் தியாகம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அமைய செலவு என்று. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது நிறை தொழில் மட்டம். இதில் நீங்கள் பார்க்க தெரியும், நிறை தொழில் மட்டம் என்பது எப்பொழுதும் இந்த புள்ளிகள்ல தான் இருக்கும். இந்த கோட்டில் உள்ள இந்த புள்ளிகள்ல தான் இருக்கு. நாங்கள் பிறகு பார்க்கலாம். இந்த குறை தொழில் மட்டம் என்பது இதுக்குள்ள உள்ளுக்கு வாரது குறை தொழில் மட்டமாக இருக்கும். அந்த குறை தொழில் மட்டம் என்று இடம்பெறும் பொழுது நான் சொல்கின்றேன், இன்னும் இந்த பக்கமாக வருமாக இருந்தால் இதை சொல்லுவோம் ஏபிசி என்று, இதை டி என்று சொல்லுவோம், இதை இ என்று சொல்லுவோம். இன்னும் உற்பத்தி என்றது டியில இருந்து இ பக்கம் பெருமாக இருந்தால் இன்னும் குறை தொழில் மட்டத்துக்கு போகுது, இல்லாட்டா எங்களோட வளங்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். இத அடுத்ததாக இருக்கும் குறை தொழில் மட்டம் வரைபடத்துக்கு இது வரும். அடுத்தது கலப்பு அமைய செலவு என்ற நாங்கள் பார்க்கின்றோம். கலப்பு அமைய செலவு என்பது நாங்கள் ஒரு வேற வேர்ட்ல சொல்லுகின்ற வேற வசனத்துல நாங்கள் சொல்லுகின்ற அந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டை நாங்கள் பார்த்தோம் தானே, அதைத்தான் கலப்பு அமைய செலவு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இது வந்து அதிகரித்து செல்லும் அமைய செலவுண்டா, இது வந்து நேரான அமைய செலவாக வரும். இது வந்து குறைந்து செல்லும் அமைய செலவாக இருக்கும். அப்ப இதுல ஏ என்பது அதிகரித்து செல்லும் அமைய செலவு, இது நேரான அமைய செலவு, இது குறைந்து செல்லும் அமைய செலவாக இருக்கும்.
அந்த மூண்டையும் ஒன்றுக்குள்ள போடுறபடியே நாங்கள் அதை கலப்பு அமைச்சலவன்ற தலையங்கத்துக்குள்ள நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்ப குறை தொழில் மட்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம், അതിന്റെ வரைபடத்தையும் பார்த்தோம். குறை தொழில் மட்டத்தை காட்ட பி வேலையின்மை அதிகரித்து செல்வது. அதாவது நான் அதுல டியும் இயுமோ இது ஒன்று போட்டேன்னா அது நீங்கள் ஏயும் அதுக்கு இடப்பக்கமாக இருக்கிறது பி என்று போட்டுவிட்டீங்கன்னா வேலையின்மை அதிகரித்து செல்வதை காட்டுகிறது. பொருளாதாரத்தில் வளங்கள் முழுமையாக உற்பத்திக்கு பயன்படுத்தப்படாத நிலையை காட்டுகின்றது. அடுத்தது பொருளாதார மந்தம். இந்த பொருளாதார மந்தத்தை நாங்க இந்த கோட்டில் என்னென்று நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், இதுல இருந்து இந்த புள்ளிநோக்க உற்பத்தி ஒரு நாட்டில் ஒரு பொருளாதாரத்துல குறைஞ்சு கொண்டு போகுது என்று சொன்னால், இந்த பி என்ற நிலைக்கு ஏ என்ற நிலை இந்த வாரத்தை சொல்றது அந்த பொருளாதாரம் மந்த நிலையில இருக்குது என்று. பொருளாதாரம் மந்த நிலையில் உள்ளதுதான் அது அப்படி காட்டுது. ஆனால் நாங்கள் பொருளாதார பின்னடைவை பார்ப்போம். பொருளாதார பின்னடைவு என்பது ஏற்கனவே குறை தொழில் மட்டத்தில் இருக்கிற ஒரு பொருளாதாரம் இன்னும் பின்னுக்கு போகுது என்று சொன்னா அதை நாங்கள் பொருளாதார பின்னடைவு என்று சொல்லலாம். இது முதல் நான் சொன்னேன் நான் ஏதோ ஒரு விடயத்துல இதை நாங்கள் பொருளாதார பின்னடைவு என்று சொல்லுவோம். அப்ப இது வாய்ச்சா தெரியும் பொருளாதார மந்தம். பொருளாதார பின்னடைவுக்கு இந்த கிராஃப் வரும். அப்ப பாருங்க இரு பீரியட் 2 பீரியடுக்கு குறைவடைந்து கொண்டு போவோம் என்று சொன்னா அது பொருளாதார பின்னடைவு என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த சர்வதேச வர்த்தக பரிமாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் இந்த கிராஃபை நீங்க கட்டாயம் கீறணும். மெட்ட கிராஃபை கீறீங்களோ இல்லையோ இந்த கிராஃபை கொஞ்சம் நாங்க கீறிக்கொள்ளுவோம். இது என்ன நான் என்ன சொல்றேன் இதிலே என்று சொன்னால், நாங்கள் எங்கட கெப்பாசிட்டியிலும் பார்க்க எங்களோட வளங்களை நாங்கள் யூஸ் பண்றதிலும் பார்க்க நாங்கள் கூடுதலான பொருட்களை அந்த நாட்டு பொருளாதார மக்கள் நுகரினம் என்றதுதான் அர்த்தம். அதாவது எங்களால் இவ்வளவுதான் மேக்சிமம் செய்யலாம் என்று சொன்னாலும் அப்ப செய்யறதை தானே நாங்கள் நுகருவோம். ஆனா சர்வதேச வியாபாரம் என்று போகும் பொழுது இதுக்கு அங்காலையும் ஒரு தொகை பொருட்களை அந்த நுகர்வோர் நுகரக்கூடியதாக இருக்கும் என்பதை இது காட்டுகின்றது. அப்ப இங்க பாருங்க, இந்த நோட்ஸை நான் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிராஃபை கீறியிருக்கின்றேன். குறித்த ஒரு நாடு தனது உற்பத்தி செய்த அளவு வலையினது வெளிப்புறமாக உள்ள உற்பத்திக்கு
சாத்தியமற்ற பகுதியில், அதாவது நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த இடம் வந்து உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி என்று. இந்த உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி என்று நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் இவ்வளவு நேரம் அந்த போர்ட் தெரியவில்லை என்று சொன்னது இதாலையா? ஜெனனா காய்ச்ச நீங்கள் எனக்கு அது இப்ப தெரியுதா? முதலும் தெரிஞ்சதுதான். நான் யோசிச்சேன்னா இந்த ஸ்லைட் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாம போயிடுதா? சரி, இப்ப பாருங்க, குறித்த ஒரு நாடு தனது உற்பத்தி செய்தகவு வலையானது வெளிப்புறமாக உள்ள உற்பத்திக்கு சாத்தியமற்ற பகுதி. அப்ப இதுக்கு வெளியில உள்ள நாங்கள் அந்த உற்பத்தி சாத்தியமற்ற பகுதி என்று நாங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருந்தோம். ஆனால் ஒரு சர்வதேச வர்த்தகத்தினூடாக அதை அதுல அந்த புள்ளியில இருக்கிற ஒரு பொருளை கூட எங்களால நுகரக்கூடியதா இருக்கும் என்றதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. உள்ள புள்ளி ஒன்றில் உற்பத்தியை மேற்கொள்ள முடியாது. ஆனால் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடும் புற நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி மூலம் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதன் மூலம் உற்பத்தி இயல்தகவு வலைக்கு வெளிப்புறமாக அமைந்துள்ள புள்ளி ஒன்றில் நுகர்வினை மேற்கொள்ள முடியும். அப்ப இங்க பாருங்க, குறித்த ஒரு பொருளாதாரம் ஏ என்ற புள்ளியில உற்பத்தியினை மேற்கொள்ளுகின்ற போது 1000 கம்ப்யூட்டர்ஸ், இதுல வருது கணனிகள், இதுல சொல்றோம் நாங்கள் கணனிகள், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் என்று சொல்லுவோமே, இதுல மொபைல் போன்ஸ். அப்ப 1000 கணனிகளையும் 200 கைத்தொலைபேசிகளை மொபைல் போன்ஸையும் தான் உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கு என்ற புள்ளியில. குறித்த நாடு 500 கணனிகளை புற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை என்ற அடிப்படையில் 500 கணனிகளை நாங்கள் புற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றோம். அதற்கு பதிலாக 500 கைத்தொலைபேசிகளை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். சரி, அப்ப நாங்க 500 இதுகளை இறக்குமதி செய்தால் இந்த 200ஓட 500 கூட்டினா இதுல 200 வரும். அப்ப சொல்லுவோம் 1000, 200ம் 200 தான் எங்கட கெப்பாசிட்டியில ஏண்ட புள்ளியில நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். அந்த உற்பத்தி செய்ததுல எங்கட நாட்டுக்கு 500 லேப்டாப்ஸ் இருந்தா காணும், நாங்கள் அந்த 500 ஏற்றுமதி செய்கின்றோம். ஏற்றுமதி செய்து போட்டு நாங்கள் 500 மொபைல் போன்ஸை இம்போர்ட் பண்றோம் அடிஷனலா இந்த 200க்கு. ஏன்னா அந்த காசுல அப்ப இந்த கிராஃப் இப்படி வருகின்றது. அப்ப இதனால இயல்தகவு வலை கோட்டிற்கு வெளிப்புறமாக அமைந்துள்ள அந்த ஜி என்ற புள்ளியில் நுகர்வு செய்ய முடிகின்றது. அப்ப குறித்த நாடு வர்த்தகத்தில் ஈடுபடாவிட்டால் 500 கணனிகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பொழுது 400 மொபைல் போன்ஸை தான் உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கும் 500 உற்பத்தி செய்யும் பொழுது. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், 500க்கு பதில் 1000 உற்பத்தி செய்து 200க்கு கொண்டு வந்து போட்டு அந்த 500 லேப்டாப்ஸை வித்து போட்டு அந்த காசுக்கு நாங்கள் இன்னொரு 500 மொபைல் போன்ஸை இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணா எங்கட நாட்டுல 700 மொபைல்ஸை நுகர்வோர் நுகரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு டிமாண்டா இருக்கலாம். அதே சமயம் எங்களுக்கு 500 லேப்டாப்ஸ் தான் தேவைப்படுறதா இருக்கலாம். அப்ப அந்த வசதிகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த சர்வதேச வர்த்தகத்தினூடாக. அதை இந்த உற்பத்தியல் வலையில இப்படி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த நோட்ஸுக்கு போகும் பொழுது அதைத்தான் நான் சொன்னதைத்தான் இந்த நோட்ஸ்ல இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. நுகர்வினை மேற்கொள்ள முடியும். நான் அந்த எக்ஸாம்பிள் இதுல நான் சொல்லல, நீங்கள் வேணும்னா அதை விளங்கிக் கொள்ளலாம். வேணுமென்னா நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேணுமென்னா இன்னொருக்க நான் சொல்லலாம் உங்களுக்கு. அடுத்தது, தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக 3 விதமான வரைபடங்கள் எங்களுக்கு காட்டப்படும். தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்படுகின்றது.
தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்படும் பொழுது இந்த தொழில்நுட்பத்தால ரெண்டு பக்கத்துல உள்ள பொருட்களும் சமமாக உற்பத்தி செய்யப்படும். இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக என்று சொன்னா அந்த கோடு இப்படித்தான் இருக்கு. முதல் இந்த கோடு இருந்தது, இப்ப இந்த கோடு போயிட்டு. ஆனா ரெண்டும் சமமாக ரெண்டு பொருட்களும் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக சமமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. அப்ப தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக ரெண்டு பக்கமும் சமமாக இது அதிகரிக்கின்றது. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இது. இப்ப இப்படி பார்ப்போம். இங்க எக்ஸ் என்ற பொருள், இங்க y என்ற பொருள். அப்ப இப்படி ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் இருக்கின்றது. அங்கே எக்ஸ் என்ற பொருளிலே எதுவித மாற்றம் ஏற்படாது, ஆனா y என்ற பொருள் மட்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் என்று சொன்னா அந்த பொருளாதாரம் இப்படித்தான் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக வளர்ச்சி அடைந்திருக்கு. எக்ஸ் என்ற பொருளில் எதுவித மாற்றம் ஏற்படாது என்ற தொழில்நுட்பத்தின் காரணமாக அப்படி ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதே மாதிரி நாங்க இதை மற்ற படம் பார்ப்போம். இங்க y என்ற பொருளிலே எதுவித முன்னேற்றம் இருக்காது, ஆனா எக்ஸ் என்ற பொருளிலே முன்னேற்றம் இருக்கும். அப்ப தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக இப்படி மூன்று விதமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். அந்த மூன்று விதமான இதையும் நான் மூன்று விதமான கிராஃபிலே உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக தொழில்நுட்ப பின்னடைவு. தொழில்நுட்ப பின்னடைவு என்னும் பொழுது இது ஃபுல் ரிவர்ஸுக்கு போகின்றது. அதாவது ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த தொழில்நுட்ப பின்னடைவு சொல்லுங்க, தொழில்நுட்ப பின்னடைவு காரணமாக உள்நோக்கி இந்த கோடு நகருகின்றது. அப்ப பொருளாதாரம் பின்னடைவுகின்றது. அது எக்ஸ் என்ற பொருளிலையும் y என்ற பொருளிலையும் ரெண்டிலையும் ஒரே மாதிரியான பின்னடைவு இடம்பெறுகின்றது. ஆனால் இங்கே பாருங்கள், y என்ற பொருள்ல மட்டும் பின்னடைவு ஏற்படுகின்றது. இங்கே எக்ஸ் என்ற பொருள்ல தொழில்நுட்ப ரீதியால பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்படுகின்றது. அதாவது தொழில்நுட்பத்துல பின்னடைவு ஏற்படும் பொழுது அது எங்களுக்கு இந்த பொருளாதாரத்துல இப்படியான விளைவை காட்டுகின்றது. அப்ப இந்த நோட்ஸுக்கு போய்க்க பாருங்க, தொழில்நுட்ப முன்னேற்றம் அண்டேக்க அதுல 3 படத்துக்கு நான் இடம் பெற்றிருக்கின்றேன். 3 விதமான படங்களை கூறிக்கொள்வது. அதுக்கு பிறகு தொழில்நுட்ப முன்னேற்றம் என்றா என்னென்று, அதாவது தொழில்நுட்பத்தை நாங்கள் திறமையாக பயன்படுத்தும் பொழுது இருக்கிற வளங்களை கொண்டு கூடுதலான உற்பத்திகளை செய்யக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த முந்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு 100 வருஷத்துக்கு முதல் என்று சொல்லுவோமே, நான் சும்மா உதாரணத்துக்கு 100 வருஷத்துக்கு முதல் இந்த பிளட்ஸ் என்றதுகள் ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடு என்ற தொழில்நுட்பங்கள் இல்லை. அப்ப எங்களுக்கு வீடுகளை கட்டி கொண்டு போகும் பொழுது சில இடங்கள் காணாம இருக்கு. ஆனா தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக அதே ஏரியால நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. முந்தி ஒரு ஏரியால 100 வீடு தான் கட்டப்பட்டிருக்கலாம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது ஒரு ஏரியால 1000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். அது என்னன்னு சொன்னால் அந்த பிளட்ஸுகள் கட்டி மேல மேல வீடுகள் கட்டப்படுறது. அப்ப அது தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் காரணமாகத்தானே. அதை நாங்கள் ஒரு உதாரணமாக சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இதுதான் நான் சொன்னது தொழில்நுட்பத்தின் பின்னடைவுக்கு வர 3 வரைபடங்களும். அப்ப தொழில்நுட்ப பின்னடைவு என்பது என்னன்னு, ஒரு பொருளுக்கான உற்பத்தியில் தொழில்நுட்பம் பின்னடையுமானால் மற்ற பொருளின்
புள்ளி நிலையாக இருக்க பின்னடைவுக்கான உற்பத்தி புள்ளி இடது பக்கம் நோக்கி நகரும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இதுவரை ஏதாவது விளங்காமல் இருந்தால் அறிய தாருங்கள். ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா? இல்லை. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு கிராஃப் வரும் என்று சொன்னால், அது பழையபடி நாங்கள் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக என்ன ஏற்படுகின்றது? பொருளாதார வளர்ச்சி தான் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்றது. அப்ப பொருளாதார வளர்ச்சி ஒன்று ஏற்படும் பொழுது என்ன ஏற்படும் என்று சொன்னால் அதே கிராஃப் தான். அதே கிராஃப் தான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்பது அது தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாகவும் ஏற்படலாம், வேற வழிகளிலேயும் ஏற்படலாம். அவ் பொருளாதாரம் வளரும் பொழுது இப்படியான ஒரு நிலை ஏற்படும். அதே சமயம் பொருளாதார வீழ்ச்சி என்னும் பொழுது அது இந்த பக்கமாக இருக்கும். இதுல சிவகுமார் என்பவர் ஒரு ஆள் ஆன்லைன்ல இருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு என்ன ஒரு ஞாபகம் போன முறையும் கிளாஸுக்கு வந்த மாதிரி அப்படியா? இல்ல சார், நான் இந்த முறை தான் வந்திருக்கேன். நீங்கள் எங்கேயாவது வேலை செய்கின்றீர்களா இல்லாட்டா ஸ்கூல்? இல்ல சார், நான் பிஎஸ் பேங்க்ல வேலை செய்யறேன். கனகாலமா வேலை செய்யறீங்களா? ஓ சார், 8 இயர்ஸா வேலை செய்யறேன். சரியா? போன கிளாஸ் வந்தீங்களா? இல்ல, போன கிளாஸ் வரல சார், நான் யூடியூப்ல பார்த்தேன் சார். ரைட். அப்ப யூடியூப்ல போட்டுட்டாங்களா? வந்துருந்துச்சு சார். ரைட். அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால், நீங்கள் ஏ லெவலுக்கு கொமர்ஸா படிச்சீங்க? ஆமா சார். ரைட். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு அதுல பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ரைட். அடுத்தது நாங்கள் என்ன பொருளை உற்பத்தி செய்வது என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். என்ன பொருளை உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க, குறித்தொரு பொருளாதாரம் தனது வளங்களை நிகழ்காலத்தில் நுகர்வு பண்டங்களது உற்பத்திக்கு அதிக அளவு ஒதுக்குவதா, முதலீட்டு பண்டங்களின் உற்பத்திக்கு அதிக அளவில் ஒதுக்குவதா என்ற தெரிவானது எதிர்கால பொருளாதார வளர்ச்சியான அளவினை தீர்மானிக்கின்றது. உதாரணமாக நாங்க சொல்லுவோம், ஒரு பொருளாதாரம் இருக்கின்றது. அந்த பொருளாதாரம் இப்ப பேக்கரி ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கின்றதா, இல்லாட்டா முதலீட்டு பண்டங்களின் உற்பத்தி. முதலீட்டு பண்டங்கள் என்பது என்ன? உதாரணத்துக்கு சொல்லுவோம், பேக்கரி ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவதற்குரிய மெஷினரிய ப்ரொடியூஸ் பண்ணுவது. அப்ப எங்கள்கிட்ட தெரிவொன்று உள்ளது, ரெண்டையும் உற்பத்தி செய்யலாம். ஏனென்றா எங்கள்கிட்ட வளங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், வளங்கள் அருமையாக உள்ளது. அப்போ ஒன்றில் நாங்கள் பான் அப்படியான பேக்கரி ப்ராடக்ட்ஸை நாங்கள் உற்பத்தி செய்யணும், இல்லாட்டா அந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்வதற்குரிய மெஷினரியை நாங்கள் இப்போ உற்பத்தி செய்யணும். ரெண்டுல ஒன்று இருக்கின்றது. அப்ப இந்த ரெண்டுல எதை நாங்கள் உற்பத்தி செய்வது, இல்லாட்டா எந்த கம்பினேஷன்ல அதை வச்சிருக்க வேண்டும் என்பது தெரிவாக அமைகின்றது. என்ன பொருளை உற்பத்தி செய்வதாக தெரிவாக அமைகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் பேக்கரி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்து கொண்டிருந்தால், இப்ப நல்ல ப்ராடக்ட்ஸ்களை உற்பத்தி செய்து எங்களோட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்து நல்ல ரீசனபிளான பிரைஸுக்கு நாங்கள் அதை நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இப்படி பார்ப்போம், பேக்கரி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்யாம அந்த மெஷினரியை நாங்கள் உற்பத்தி செய்வோமாக இருந்தால், நாங்கள் என்ஜாய் பண்றத அந்த பெனிஃபிட்டை நாங்கள் தியாகம் செய்கின்றோம். இப்ப பிற்காலத்துல நிறைய மெஷினரிஸ் எல்லா இடமும் எல்லா மக்களுக்கும் இன்னும் தரமான குவாலிட்டியான பேக்கரி ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்து நுகரக்கூடியதாக இருக்கும். அப்ப இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட 5 வருஷத்துக்கு போறது நல்ல இன்னும் தரமான பொருட்களை நுகர்றதுக்கு நாங்கள் ரெடியா, இல்லாட்டா இப்ப நாங்கள் ஒரு கொஞ்சமாவது தரம் குறைவான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்வதற்கு ரெடியா என்பது என்ன பொருளை உற்பத்தி செய்வது என்பதுல அங்கி இருக்கின்றது.
அப்ப குறித்த ஒரு பொருளாதார நுகர்வு பண்டங்களுக்குரிய வள ஒதுக்கீட்டினை அதிகரிக்குமானால் அப்பொருளாதாரத்தின் வளங்களின் அளவானது பெருமளவில் அதிகரித்து உற்பத்தி இயலானது பெருமளவு அதிகரிப்பதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரியதொரு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு உற்பத்தி இயல்பு வளையானது நீண்ட தூரத்துக்கு வெளிப்புறம் நோக்கி நகரக்கூடிய சான்சஸும் இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல வரப்போற கிராஃப் என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு நான் சொன்ன உதாரணத்தின் மூலம் கொஞ்சம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காட்டா கேட்டுக்கொள்ளுங்க. இதுல நாங்கள் சொல்லுவோம் முதலீட்டு பண்டங்கள். முதலீட்டு பண்டங்கள்ன்றது நான் சொன்ன அந்த மெஷினரி. இதுல வரும் நுகர்வு பண்டங்கள், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப இது இன்றைக்கு இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் முதலீட்டு பண்டங்களை கூடுதலாக உற்பத்தி செய்வமாக இருந்தால் இன்றைக்கு எதிர்காலத்துல இந்த நிலைக்கு போயிடுவோம். அதால நுகர்வு பண்டங்களோட உற்பத்தியும் கூடி நாங்கள் நல்ல நிலையில எங்களோட தரமான பொருட்களை, உதாரணமா இன்றைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதுகள் மாதிரி நாங்கள் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து நாங்கள் நன்றாக இருப்போம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சாரி, இதுவும் நுகர்வு பண்ண, ரெண்டுமே நுகர்வு பண்டங்கள் தான். சாரி, இது ரெண்டும் முதலீட்டு பண்டம். அப்ப என்ன பொருளை உற்பத்தி செய்வது என்பது ஒன்றில் இது ரெண்டுமே நுகர்வு பண்டங்களா இருக்கணும், இல்லாட்டா இது ரெண்டுமே முதலீட்டு பண்டங்களாக இருக்கும். அதன் மூலமாக எங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனா முதலீட்டு பண்டங்களை நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது இந்த வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அடுத்தது நாங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்ய போகின்றோம். அப்ப எவ்வாறு உற்பத்தி செய்ய போகின்றோம். அப்ப இதுக்குத்தான் நான் இந்த வேற இடத்துக்குத்தான் நான் அந்த வரைபடத்தை நான் சொன்னேன்னா, இதை பாருங்க, எவ்வாறு உற்பத்தி செய்வது. அப்ப எவ்வாறு உற்பத்தி செய்வது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், எந்த முறையில நாங்கள் இதை உற்பத்தி செய்ய போகின்றோம் என்று. எந்த முறையில நாங்கள் இதை உற்பத்தி செய்ய போகின்றோம். இங்க இயந்திரங்களை பாவிச்சு உற்பத்தி செய்ய போகின்றோமா? இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஊழியத்தை பாவிச்சு உற்பத்தி செய்ய போகின்றோமா? அவர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஷன்ல இதையும் நாங்கள் பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிறேன்னு சொன்னாலும் எந்த அளவுல நாங்கள் பாவிக்க போகின்றோம். இப்ப இயந்திரத்துல 50 இயந்திரங்களும் 20 ஊழியமும், இல்லாட்டா 20 இயந்திரங்களும் 50 ஊழியங்கள். எந்த ஆப்ஷன்ல நாங்கள் இந்த எவ்வாறு உற்பத்தி செய்ய போகின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதே மாதிரிதான் நான் இந்த என்ன பொருளை நாங்கள் உற்பத்தி செய்ய போகின்றோம் என்பதை பார்க்கும் பொழுது, இப்ப என்ன பெண்ணாகி பார்த்துட்டு இப்ப மாணவர்களுக்கு தெரிகின்றதா அந்த கரை ஜனன்?
ஓம் சார் தெரியுது. அப்ப இப்ப நான் முதல் சொன்ன விஷயங்கள் அந்த முதலீட்டு பொருட்களா நுகர்வு பொருட்களா என்பதையும் நாங்கள் இதே மாதிரி நான் அதை இதுல சொல்றேன், இதே மாதிரி ஒரு ஆப்ஷனை போட்டு நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதே மாதிரி ஆப்ஷனை போட்டு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எந்த அளவுல நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். இதே மாதிரி 100 50 இல்லடா 50 75 இது முதலீட்டு பொருட்கள் என்றுவோம், இது நுகர்வு பொருட்கள். அப்ப அந்த காம்பினேஷனை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி எவ்வாறு உற்பத்தி செய்ய போன்றோம் என்பதற்கும் ஒரு காம்பினேஷனை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுக்கு முதல் ஒன்றை விட்டுட்டோம். இதுக்குத்தான் அந்த இது வருகின்றது, இதுக்குத்தான் அந்த காம்பினேஷனை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. முதல் நான் சொன்னதை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் முதலீட்டு பொருட்களா இதாண்டது இதுல அந்த முதலீட்டு பொருளுக்குரிய காம்பினேஷனை போட்டுக்கொள்ளலாம். இதுல இயந்திரமா ஊழியமா என்பதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுதான் இதுல சொல்லியிருக்கணும். இங்கே 2 சேர்க்கையில் எந்தெந்த அளவில் இயந்திரத்தையும் மனித உழைப்பையும் பயன்படுத்துவது என்பது தீர்மானிக்கப்படும். அடுத்தது யாருக்காக உற்பத்தி செய்ய போகின்றோம். அப்ப யாருக்காக நாங்கள் இதை உற்பத்தி செய்ய போகின்றோம் என்று பார்ப்போமானால், யாருக்காக நாங்கள் உற்பத்தி செய்ய போகின்றோம் என்று சொல்ல போனால், பெரும்பாலும் இந்த உச்ச அளவில் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை குறைந்த வருமான மட்டத்தினர் தான் நுகர்வர். ஏனென்று சொன்னால், நாங்கள் எப்பவுமே முழு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொழுது ஒப்பீட்டு ரீதியில விலை குறைவா இருக்கும். ஒப்பீட்டு ரீதியில விலை குறைவா இருக்க அந்த விலையில தான் குறைந்த வருமானம் உடையவர்கள் அதை நுகரக்கூடியதாக இருக்கும். இது ஏண்டா இந்த பிஇல நடுத்தர வருமானம் உடையவர் இவர்களால இந்த இடத்துல உற்பத்தி செய்தாலும் இவர்களால இந்த விலைக்கு கொடுத்து நுகரக்கூடியதா இருக்கும். ஆனா குறைந்த வருமானம் உடையவர்களால அந்த அளவுல போய் நுகர முடியாது. உயர்ந்த வருமானம் உடையவர்கள் இந்த இடத்துல, அதாவது வளங்கள் எல்லாம் குறைவாக பயன்படுத்தப்படும் பொழுது விலை கூடுதலாக இருக்கும். வளங்கள் குறைவாக பயன்படுத்தப்படும் பொழுது அந்த வளங்களுக்குரிய விலைகள் கூடுதலாக இருக்கும். அப்ப அப்படி யாருக்காக உற்பத்தி செய்வது என்பது இருக்கும். அப்ப இது அந்த புள்ளிகளை இதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் அது வேற மாதிரி போட்டோன்னு தெரியாது, அதே மாதிரி தான் போட்டிருக்கின்றேன். அப்படி பிழைச்சிருந்தா நான் சொல்ற இடத்துல இதுல படத்துல இருக்கிற புள்ளிகளை போட்டுட்டீங்கன்னா தெரியும். அடுத்தது தொழிற்பிரிப்பு என்ற ஒரு சின்ன விடயத்தை பார்த்துக்கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். அப்ப தொழிற்பிரிப்பு என்று என்னன்னு சொன்னால், ஒரு தொழிலை பிரிச்சு செய்யும் பொழுது அதன் மூலமாக
சிறப்பு தேர்ச்சி என்பதை இந்த தொழிலாளர்கள் அனுபவிச்சு அதன் மூலமாக கூடுதலான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக அடம் ஸ்பீக் வந்து தன் தேசங்களின் செல்வங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னான் என்ற புத்தகத்தை எழுதியதன் மூலம் பொருளியல் என்ற தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர் அடம் ஸ்பீக். அவர் 1796லயோ 1676லயோ அந்த புத்தகத்தை எழுதினார். அப்ப அதோட தான் இந்த பொருளியல் என்ற ஒரு விடயம் வெளிவருகின்றது. அப்ப அவர் வந்து இந்த தொழிற்பிரிப்பு பற்றி சொல்லேக ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். என்னன்னு சொன்னா, ஒரு குண்டூசிய ஒருத்தன் செய்ய வலிக்கிட்டால் அந்த ஃபிகர்ஸ் வந்து சில நேரங்களில் பிள்ளையா இருக்கலாம். ஆனா இதுதான் அவர் சொன்ன விஷயம். ஒரு குண்டூசிய ஒருத்தன் செய்ய வலிக்கிட்டான் என்றால் அவனே கம்பியை எடுத்து கம்பியை ஷேப் பண்ணி அந்த குண்டூசிக்குரிய ஷேப்பா கம்பியை கொண்டு வந்து பொலிஷ் பண்ணி வெட்டி அதுன்ற ஒரு பக்கத்தை அந்த தலை மாதிரி மற்ற பக்கத்தை ஷாப்பாகவும் வெட்டி செய்து கொண்டிருப்பானாக இருந்தால் ஒரு நாளைக்கு அந்த நேரத்துல அவற்ற காலத்துல ஒரு நாளைக்கு அவன் 30 குண்டூசிகளை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்று அவர் சொல்றார். ஆனால் இதே இடத்துல ஒரு 10 தொழிலாளர்களை கொண்டு வந்து கம்பியை எடுக்கிறதுக்கும் கம்பியை ஷார்ப் பண்றதுக்கும் கம்பியை அந்த சைஸுக்கு கொண்டு வர்றதுக்கும் பிறகு அதை வெட்டுறதுக்கு ஒரு குரூப், அப்படி ஒரு 10 டிவிஷனா பிரிச்சு போட்டு ஒரு 10 தொழிலாளரை போட்டு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொருத்தனை போட்டா ஒரு நாளைக்கு 3200 குண்டூசிகளை அவங்களால உற்பத்தி செய்யலாம் என்று அவர் சொல்றார். அப்படி பார்த்தா ஒருத்தர் செய்யற குண்டூசின்ற அளவு 360. ஆனா ஒருத்தனை எல்லா வேலையும் செய்தான் என்றால் அவனால 20 30 தான் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் எல்லா இடத்திலையும். எங்களோட ஆபீஸ்ல கூட நாங்கள் வந்து செக்ஷனாகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிக்கின்றோம். உதாரணமா பேங்குகள் எடுத்தா நாங்கள் பேங்குகள்ல நிறைய டிவிஷன்களா டிபார்ட்மெண்ட்டுகளா பிரிச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நாங்கள் ஒரு செக்ஷனுகள் அப்படி பார்த்தா ஒரு பர்சன் வந்து ஒரு கிளாக் வந்து ஒரு கொஞ்சம் வேலையை தான் ரொட்டேஷன்ல செய்து கொண்டிருப்பார். உதாரணமா ஆபரேஷன் டிவிஷன் எடுத்தோம்னா ஆபரேஷன் டிவிஷன்ல கேஷியர்ஸ் வேறையா தங்களுடைய தொழில செய்து கொண்டிருப்பினோம். அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய வேலைகளை செய்வர்கள் வேறு ஒரு குரூப் ஆயிருப்பினோம். அதுக்குரிய ஆத்தரைசிங் ஆபீசர்ஸும் ஒவ்வொரு சின்ன வேலையை பிரிச்சு செய்வதன் மூலமாக ஒரு வேலையில கன்சென்ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருப்பதுடன் அந்த வேலையில சிறப்பு தேர்ச்சி பெறுவதாக இருப்பதுடன் நிறைய வேலைகளை அவைகளால ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒருவேளை கேஷியரா இருந்து கொண்டு ஒருவேளை அக்கௌண்ட் ஓப்பனிங் வேலையும் செய்து கொண்டு ஒருவேளை அந்த வேலையும் இந்த வேலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது கஸ்டமர்ஸ் நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதுவே நீங்கள் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல கஸ்டமர்ஸ் இல்லாத சைடுகள்ல நீங்க வேலை செய்து கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னா சரியான லேட் ஆகும் ஒவ்வொரு வேலையும் செய்யும். அப்ப இதைத்தான் தொழிற்பிரிப்பு லேபர் ஸ்பெஷலைசேஷன் லேபர் டிவிஷன் என்று சொல்றது. லேபர் டிவிஷன் என்று டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொல்றது. அப்ப தொழிற்பிரிப்பின் அனுகூலங்கள் என்னன்னு சொன்னா ஸ்பெஷலைசேஷன், லேபர் ஸ்பெஷலைசேஷன் ஏற்படல், உற்பத்தி தரம் உயர்வடைதல். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டு போகும்போது அவையில தரம் வந்து குவாலிட்டி வந்து கூடுகின்றது. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி குவாலிட்டி கூடுகின்றது. ப்ரொடக்ஷன் வேகமாக நடக்கின்றது. அப்படி வேகமாக நடக்கும் பொழுது எங்களுடைய ஓவர்ஹெட் காஸ்டுகள் குறைந்து உற்பத்தி செலவு குறைவடையும். உதாரணமா வேகமாக வேலைகள் நடக்கும் பொழுது எங்களது அந்த ஆஃபீஸுக்குரிய ஓவர்ஹெட் காஸ்ட் சொன்னது எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் குறைவடையலாம், ஏசி காஸ்ட் குறைவடையலாம். அப்ப அப்படியான காஸ்டுகள் குறைவடையும் பொழுது உற்பத்தி செலவு குறைவடையும். வளங்களின் வினைத்திறன் அதிகரித்து காணப்படும். அப்போ ரிசோர்சஸ் வந்து எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணப்படும். அப்ப இந்த பிரதி ஊலங்கள் என்னன்னு சொன்னா ஒரே தொழிலை செய்து கொண்டு போகும்போது அந்த மனிதர்கள் வந்து உயிரினங்கள் என்ற அடிப்படையில தொழில அலுப்பு இல்லாட்ட சலிப்பு தன்மை ஏற்படும்.
அப்ப இப்படியான காரணத்தாலதான் சில ப்ரொடக்ஷன்கள் நடக்கும் பொழுது மெஷினரியை கொண்டு உற்பத்தி செய்யணும், ரோபோக்களை கொண்டு உற்பத்தி செய்யணும். என்னென்று சொன்னா அலுப்பு சலிப்பு ஏற்படாது, அதன் மூலமாக பிழைகள் நடக்காது என்று ஏற்படும். அப்ப தொழில் சார்ந்த நோய்கள் ஏற்படும். சில நேரங்கள்ல தொழில் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றது. குறித்த உற்பத்தியை முழுமைப்படுத்துகின்ற ஆற்றலை ஊழியம் கொண்டிருக்காது. அப்ப நாங்க ஒவ்வொரு செக்ஷன்ல மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டிருக்கோம், உங்களுக்கு தெரியா அடுத்த செக்ஷன்ல என்ன நடக்கின்றது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல எங்களால ஒரு தனி மனிதனால பூர்ணமான அறிவை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். இல்லடா பூர்ணமான ஒரு டேலண்ட ஒர்க்ல காட்ட முடியாத ஒரு நிலை இருக்கும். குறித்த ஒரு பிரிவு ஊழியம் வேலைக்கு சமூகம் அளிக்க தவறும் போது முழு உற்பத்தியும் பாதிக்கப்படும். உதாரணமா நாங்கள் இப்ப வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்ப உங்களுக்கு அது சாத்தியம் என்னன்னு சொன்னால் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒருக்கா ரொட்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு டிவிஷனுக்கு. ஆனா இப்ப உதாரணத்துக்கு ரொட்டேஷன் இல்லையேன்னு சொல்லுவோம். ஆபரேஷன் சைட்ல வேலை செய்யற 2-3 பேர் ஒரு நாளைக்கு வேற இல்லையன்னு பெரிய கஷ்டமாயிருக்கும். சும்மாவே 2-3 பேர் வேற இல்லையன்னு பெரிய கஷ்டமாயிருக்கும். மற்ற டிவிஷன்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வேலைகள் செய்யறது எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்ப வளமையா செய்யறவரோட ஒப்பிடும் பொழுது வேற டிவிஷன்ல இருந்து கொண்டு என்னதான் ரொட்டேட் பண்ணாலும் வேலைகளை ஆரம்பத்துக்கு இருக்கா, நீங்கள் வர இடத்துல இருந்து இங்க நீங்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த ஸ்பீட்ல வேலை செய்ய மாட்டீங்கன்னா அப்ப சில தடங்கல்கள் ஏற்படும். குறிப்பிட்ட ஒரு தொழிலுக்கான ஊழியத்தை பெற்றுக் கொள்வதிலெல்லாம் சிரமங்கள் ஏற்படும். அப்ப சிறப்பு தேர்ச்சி என்பது என்ன? ஒரு குறித்த ஒரு உற்பத்தியில் ஒரு ஊழியம் தொடர்ச்சியாக ஈடுபடுவதன் மூலம் உற்பத்தி தொடர்பாக ஊழியம் பெற்றுக் கொள்ளுகின்ற விசேட ஆற்றல், அறிவு, நிபுணத்துவம், அனுபவம் என்பவற்றை உள்ளடக்கியது. இது சிறப்பு தேர்ச்சி எனப்படும். இது எல்லா விஷயத்திலையும் இருக்கும், காணப்படும். எல்லா விடயத்திலையும் இது காணப்படும் என்பதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் இதோட இந்த டியூட்டோரியலை முடிச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த டியூட்டோரியலுக்கு போவோம். நான் நினைக்கிறேன் இது முதலாவது டியூட்டோரியல் நினைக்கிறேன். இதுவும் பார்த்துட்டோம். அடுத்தது லெசன் 3. லெசன் 3ல நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் நுகர்வோர் நடத்தையும் கொள்வனவு தீர்மானமும். நுகர்வோர் நடத்தையும் கொள்வனவு தீர்மானமும். ஒரு நிமிஷம். அப்ப நுகர்வோர் நடத்தையும் கொள்வனவு தீர்மானம் என்று நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னா, இந்த பொருட்களை நுகர்வு செய்வதால நுகர்வோருக்கு இருக்கின்ற பயன், நுகர்வோர் அடைகின்ற பயனைத்தான் நாங்கள் இதுல பார்க்க போறோம். ஆகவே ஒரு பண்டத்தின் அல்லது பணியின் சந்தை விலை தீர்மானிக்கப்படுதல் அரச கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர சந்தை ஒன்றில் விலை தீர்மானிக்கப்படுகின்ற விதத்திலேயே ஆராயப்படுகின்றது. அப்போ ஒரு பண்டத்தின் இல்லாத பணியின் சந்தை விலை எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது? அரச கட்டுப்பாடுகள் அற்ற சுதந்திர சந்தை ஒன்றில் தீர்மானிக்கப்படுகின்றது. என்னென்று விலை தீர்மானிக்கப்படுகின்றதோ அந்த மாதிரி தான் இது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப கேள்வி மற்றும் நிரம்பல் சக்திகளின் அடிப்படையில் விலை தீர்மானிக்கப்படும் போது கேள்வி மற்றும் நிரம்பல் சக்திகள் பல்வேறான காரணிகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். ஒரு கேள்வியாளர் நுகர்வு பண்டம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்படுகின்ற பொருளியல் ரீதியான பின்னணிகளை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அப்ப இப்ப நாங்கள் கதைக்க போறது சந்தை பொருளாதாரத்தை. சந்தை பொருளாதாரத்தை பற்றி தான் நாங்கள் முழுக்க படிக்க போகின்றோம். அப்ப அங்கே நுகர்வோர் நடத்தைகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்ப பயன்பாடு என்பது ஒருவர் குறிப்பிட்ட ஒரு பண்டத்தை அல்லது பணியை நுகர்வு செய்கின்ற போது பெறுகின்ற உள ரீதியான திருப்தியை தான் நாங்கள் கருதுகின்றோம்.
பயன்பாடு என்பது ஒருவர் குறிப்பிட்ட ஒரு பண்டத்தை அல்லது பணியை நுகர்வு செய்கின்ற போது பெறுகின்ற உளரீதியான ஒரு கிளாஸ்ல இருக்கிற மிஸ்டர் மாதவன் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. நுகர்வு செய்கின்ற போது பெறுகின்ற உளரீதியான திருப்தியாக கருதப்படுகின்றது. உதாரணமாக இப்ப எனக்கு இன்றைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கின்றது. அப்ப நான் ஒரு பிரியாணியின் விலை 350 ரூபாண்டா நான் போறேன் 350 ரூபாண்டா எனக்கு உண்மையில இந்த நேரம் சாப்பிட்டா நல்ல திருப்தி கிடைக்கும் என்ற அடிப்படையில் நான் போகும் பொழுது அங்கே அந்த பிரியாணி 450 ரூபான்னு சொல்லும் பொழுது நான் 450 ரூபாண்டாலும் பரவாயில்லைன்னு என்கிட்ட காசு இருந்தா நான் வேண்டி சாப்பிட்டு போவேன். அப்ப ஒருவர் ஒரு பண்டத்தை அல்லது பணியை அதில் பயன்பாடு இருப்பின் மட்டுமே கொள்வதம் செய்வதற்கு விரும்புவார். அப்ப எனக்கு பயன் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா பொருட்களுக்கும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். பயன்பாடு இவ்வளவுதான் என அளவிட்டு அறிவிக்க முடியாது இருப்பினும் பொருளியல் கற்களின் போது அதை கணிப்பிட முடியும் என்று அல்லது நிரல்படுத்த முடியும் என்ற கருதுகோள்களின் அடிப்படையில் நுகர்வோர் நடத்தை பற்றி பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்ப உண்மையிலேயே இவ்வளவுதான் என்று எங்களால கணக்கிட முடியாது. ஆனால் பொருளியல்ல நாங்கள் அதை கணக்கிடலாம் என்று எங்களோட ஆய்வுக்காக நாங்கள் அப்படி சொல்லிக் கொள்ளுகின்றோம் என்றுதான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப இதற்கிணங்க குறிப்பிட்டதொரு பண்டத்தின் அல்லது பணியின் நுகர்வை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அலகாக அதிகரிக்கின்ற போது அவ்வாறு அதிகரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அலகிலிருந்தும் கிடைக்கின்ற திருப்தி படிப்படியாக குறைவடையும் என்றவாறு பொருளியல் பயன்பாட்டு கோட்பாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. இது குறைந்து செல்லும் எல்லை பயன் கோட்பாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உதாரணமா ஒரு சாக்லேட் எடுத்துக்கொள்வோம். சாக்லேட் உண்மையை சொல்லுவேன். நான் இப்ப பிரியாணி சொன்ன மாதிரி சாக்லேட்டும் எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கின்றது. நான் முதலாவது சாக்லேட்டை சாப்பிடுகின்றேன். நல்ல திருப்தி கிடைக்கின்றது. அது உடனடியாக ஒரு பிரேக் இல்லாம அடுத்த சாக்லேட்டையும் எடுத்து வாய்க்கப்படுகின்றேன். இன்னும் கொஞ்சம் கூட பயன் கிடைக்கின்றது. அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட, அதுக்கு பிறகு நான் அப்படி 5 இதை நான் சாப்பிட்டோன்னு 6ஆவதை சாப்பிடும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 6ஆவது சாக்லேட்டை நான் தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது என் யூட்டிலிட்டி மேக்சிமம்க்கு போயிடும். மொத்த பயன்பாடு உச்சத்துக்கு போயிடும். அப்ப அதுக்கு பிறகு நான் அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருப்பேனாக இருந்தால் அது வீழ்ச்சியடை துவங்கும். என்னுடைய பயன் வீழ்ச்சியடை துவங்கும். அதுக்கு பிறகு நான் அதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பேனாக இருந்தால் ஒரு இடத்தில் வாந்தி எடுக்க வேண்டி வரும். அது எனக்கு ஒத்து வராம. உதாரணமா அந்த லிக்கர் எடுக்கிறாங்களே பாருங்க, அவர்களுக்கும் அதே நிலைதான். இது எல்லா பொருட்களுக்கும் இந்த நிலை ஒன்று இருக்கின்றது. அப்போ ஒருவர் ஒரே பண்டத்தை குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக நுகர்வதை ஒவ்வொன்றாக அதிகரிப்பாராயின் அத்தகைய ஒவ்வொரு அலகின் மூலமும் அந்நபருக்கு கிடைக்கின்ற மேலதிக பயன்பாடு எல்லை பயன்பாடு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். මයිස් මෙතන AC චුට්ටක් අඩුයි මයිස්. මට ටිකක් මදි චුට්ටක් බලන්න. அதிகரிப்பாராயின் அத்தகைய ஒவ்வொரு அலகின் மூலமும் அந்நபருக்குரிய கிடைக்கின்ற மேலதிக பயன்பாடு எல்லை பயன்பாடு என்று சொல்லுவோம். அப்ப எல்லை பயன்பாடு என்பது என்ன, மொத்த பயன்பாடு என்பது என்ன? மொத்தமாக முதலாவது நான் சாப்பிடும் பொழுது எனக்கு 5 யூனிட்ஸ் ஒரு பயன்பாடு கிடைக்கிறது என்றால் அடுத்ததை நான் சாப்பிடும் பொழுது எனக்கு 12 யூனிட்ஸ் பயன்பாடு கிடைச்சிருக்கும். அப்ப மேலதிகமாக கிடைக்கிறது 7 யூனிட்ஸ் தான். எனக்கு 2வது சாப்பிடும் பொழுது கிடைக்கிற பயன் 7 யூனிட்ஸ். மொத்தமாக 12 கிடைச்சிருக்கும் 2ஐயும் சாப்பிடும் பொழுது. அப்புறம் முதலாவது சாப்பிடும் பொழுது 5 யூனிட்ஸ் எனக்கு கிடைக்கின்றது. அங்கே எல்லை பயன்பாடு இல்லை. ஆனா 2வது சாப்பிடும் பொழுது எனக்கு மொத்தமாக 12 யூனிட்ஸ் கிடைச்சிருந்தால் 2வது சாப்பிட்டதனால் எனக்கு கிடைச்ச பயன் 7 யூனிட்ஸ். ஆனா சராசரியா எனக்கு கிடைச்ச பயன் 12 2ஆல பிரிச்சா 6 யூனிட்ஸ் தான் இந்த சராசரி. அப்ப இதை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அப்ப இதுல மொத்த பயன் என்று சொல்லப்படுகின்ற டோட்டல் யூட்டிலிட்டி என்றால் என்ன, அவரேஜ் யூட்டிலிட்டி என்றால் என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டி என்றால் என்ன என்பது இதிலே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த அட்டவணையும் வரைபடத்தையும் நான் உங்களுக்கு இதுல இருக்கா நான் உங்களுக்கு கிராஃப் தாரேன். வேணுமெண்டா இதை நோட் பண்ணி பார்த்து கொள்ளுங்க.
ம்? அப்ப யூனிட்ஸ் இது அலகுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அலகுகள், மொத்த பயன், எல்லை பயன். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 பொருட்களை நான் நுகர்றேன். நாங்கள் அப்படியே நிற்போம், சாக்லேட்லயே நிற்போம். நான் சரி. அப்ப இந்த மொத்த பயன் என்னென்னு கூடிக்கொண்டு போகுது என்று சொன்னால், முதலாவது 12 இருக்கும், பிறகு 22 இருக்கும், பிறகு 30 இருக்கும், பிறகு 36 இருக்கும், பிறகு 40 இருக்கும், 42 இருக்கும், 42 இருக்கும், 40 இருக்கும், 36 இருக்கும், பிறகு 30 இருக்கும். இதுதான் மொத்த பயன். அப்ப இந்த எல்லை பயன் என்பது என்ன? அடிஷனல் யூட்டிலிட்டி. இதுல 10, இதுல 8, இதுல 6, இதுல 4, இதுல 2, இதுல 0. இங்க -2, -4, -6. அப்ப நான் சொன்ன இந்த சாக்லேட்டை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு போகும்போது பிறந்த மொத்த பயன் ஒரு கட்டத்துக்கு வந்து அது குறைய துவங்கி, இந்த இடத்துல எல்லை பயன் 0 இருக்கு. அப்ப எல்லை பயன் மைனஸா போகும் பொழுது எனக்கு சக்தி வந்துடும், எனக்கு சக்தி வந்துடும். அப்ப இந்த ஒரு கிராஃபில போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மொத்த பயன் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இப்படி இருக்கும். இது வந்து 42 இருக்கும். இதுல வந்து 2 யூனிட்ஸுக்கு இப்படி இருக்கும் இந்த மொத்த பயன். 2 யூனிட்ஸ்ல 6லையும் 7லையும் இது வந்து உச்சத்துல இருக்கும். இதே நீங்கள் எல்லை பயன்ல போட்டு பார்த்தீங்கன்னா எல்லை பயன் இப்படி போகும். எல்லை பயன் உச்சமாகிற இடம் வந்து இந்த 7 இருக்கும். 7ல தான் 0 ஆகும். 7ல எல்லை பயன் 0க்கு வரும். அப்ப இது நாங்க டோட்டல் யூட்டிலிட்டி கர்வ் சொல்லுவோம். இத மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் சொல்லுவோம். டோட்டல் யூட்டிலிட்டி கர்வ் சொல்லுகின்றோம். இதை மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் சொல்லுகின்றோம். இதை ரெண்டுமே இந்த அட்டவணை வச்சுக்கொண்டு நீங்க ரெண்டையுமே ஒரு படத்துல கீறி பார்க்கலாம். கீறி பார்க்கும் பொழுது அந்த மொத்த பயன் உச்சத்துல இருக்கிற இடத்துல இந்த எல்லை பயன் 0 வெட்டும்.
அப்ப நாங்க இந்த தியரியை பார்த்தோம் என்றா, இவ்வாறு ஒரு பண்டத்தை நுகர்கின்ற போது கொள்ளினம் செய்கின்ற போது கிடைக்கின்ற எல்லை பயன் குறைந்து செல்லல் என்பது அந்த பண்டத்தின் மூலம் அந்த நபர் பெறுகின்ற எல்லை பெறுமதி குறைவடைதல் என்பதை காட்டுகின்றது. பொருளியல் அறிவுடன் செயல்படுகின்ற ஒருவர் எப்போதும் தமக்கு ஏதும் ஒன்றிலிருந்து கிடைக்கின்ற பெறுமதியையும் அதற்கான தமது செலவையும் ஒப்பீடு செய்துதான் பெறுமதிக்கு செலவு செய்வார். அப்ப நீங்கள் எப்பவுமே கவனத்துல கொள்ளணும். நாங்கள் ஒரு பொருளை வாங்குறோம்னா சும்மா எழுதமானமா வேண்ட மாட்டோம். என்னட்டா எங்கள்கிட்ட இருக்கிற காசு ரிசோர்ஸ்ன்றது அருமை. அப்ப அப்படி அருமையாக இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் அனாவசியமாக செலவழிக்க மாட்டோம், அனாவசியமாக ஒரு பொருளை வேண்ட மாட்டோம். அதை நாங்கள் நினைவுல வச்சிருக்கணும். அவை அந்த அடிப்படையில நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த பொருளின் பயன் குறைவடைந்து கொண்டு வரும் பொழுது நாங்கள் அந்த பொருளை வேண்டுவதற்கு இல்லாட்டா நுகர்வதற்கு நாங்க முந்தின ஆர்வத்தை காட்ட மாட்டோம். அப்ப கிடைக்கின்ற பெறுமதியும் அதற்கான செலவையும் ஒப்பிட்டுத்தான் எங்களோட பெறுமதி செலவுக்கு சமமா இருந்தா மட்டும்தான் அந்த பயன் நாங்கள் வேண்டுவோம், அல்லது அந்த பெறுமதி அதிகமா இருக்கும். ஒரு பண்டத்தை கொள்வதற்காக செய்கின்ற செலவு என்பது அதன் விலை என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இந்த விளக்கத்தின் அடிப்படையில நாங்கள் பார்க்கும் பொழுது பொருளியல்ல 3 வகையான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. முதலாவது என்னன்னு சொன்னா, பயன்பாட்டு விலையை விட அதிக பெறுமதியை கொண்டிருப்பின் கொள்வனவு செய்து. அப்ப நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கிற விலையிலும் பார்க்க அதால கிடைக்கிற பயன் கூடுதலா இருக்குமென்னா நாங்க தயக்கம் இல்லாம வேண்டுவோம். விலை குறைவடையும் எனில் மட்டுமே கொள்வனவை அதிகரிக்க பார்ப்போம். அப்ப நாங்கள் முதல் கொடுக்க இருந்த நிலையில இருந்து அதனுடைய விலை குறைவடையும் மட்டும்தான் நாங்கள் அதன் பயனை கொள்வனவை அதிகரிக்க பார்ப்போம். எல்லை பயன்பாடு விலைக்கு சமமாகும் வரை கொள்வனவு செய்யலாம். நாங்கள் எங்களோட எல்லை பயன்பாடு என்பது 0 ஆகும் வரை, அதாவது எங்களோட விலைக்கு சமமாக பெறும் மட்டும் நாங்கள் அதை கொள்வனவு செய்யலாம். பாப்ப நான் மெட்ட கிராஃப உங்களுக்கு அதுல தந்திருக்கிறேன். நான் இல்ல இதுல நான் அந்த கிராஃப தாரன். நீங்கள் அந்த விலையையும் எல்லை பயனும் என்ன மாதிரி இதுல பொருந்துதுன்றதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதைத்தான் நாங்கள் எல்லை பயன் கோடு என்று சொல்லுகின்றோம். இந்த எல்லை பயன் கோடு விலையோடு என்னென்று தாங்கள் சம்பந்தப்பட்டது என்றதான் நாங்கள் அதுல பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இது அலகுகள். நாங்கள் நுகர்வு அலகுகள், நுகர்வு செய்ய போன்ற பொருட்கள் நுகர்வு அலகுகள். இதுல எல்லை பயனும் விலையும் வருகின்றது. பயணம் விலையும் 4, 6, 8 அதிகரித்து செல்லும் பொழுது இங்க நாங்கள் நுகர்வு செய்கிற அலகுகளை குறைச்சு கொண்டு போவோம். தர்மா 8 ரூபா விலையில 3 அலகுகளையும், 6 ரூபா விலையில 4 அலகுகளையும், 4 ரூபா விலையில 5 அலகுகளையும் நாங்கள்
நுகர்வு செய்வோம். நாங்கள் இப்பவும் நாங்கள் பேசிக்குள்ளதான் நிற்கின்றோம் மாணவர்களே. நாங்கள் பேசிக்குள்ள இருக்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போக வேண்டும், வேகமாகவும் போக வேண்டும். அப்போதான் எங்களால விஷயங்களை முடிக்கக்கூடியதாக இருக்கும். இதிலே உள்ள ஒரே ஒரு அனுகூலம் என்னென்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் இதை படித்திருக்கின்றீர்கள் ஒருவரை தவிர நான் அறிஞ்சதுக்குள்ள. ஆகவே உங்களுக்கு இதுகளை பிடிப்பதில் பெரிய கஷ்டம் வராது. அதே சமயம் உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் நீங்கள் அடுத்த வகுப்பிலாவது என்னிடம் கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது தொடர்பான நிறைய டெக்ஸ்ட் புக்குகள் இருக்கின்றது. எனக்கு தெரியும் நீங்கள் வேலைக்கு போவதால உங்களுக்கு இதுகளெல்லாம் கஷ்டம். அதனால தான் நான் இளமான மட்டும் இதை உங்களுக்கு ஸ்லோவா படிப்பிக்கின்றேன் விளங்குவதற்கு. ஆனால் நிச்சயமாக நீங்கள் இதை மட்டும் படித்தா கூட விளங்கி கொஞ்சம் படிச்சிட்டீங்களேன்னா நான் 2 பாஸ் பேப்பர் செய்தா நீங்க விஷயங்களை பிடிச்சிருவீங்க. 2 பாஸ் பேப்பரோட நீங்கள் எக்ஸாம் சிட் பண்ணி பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப நான் இவ்வளவு கொஞ்சம் வேகமாக போக விரும்புகிறேன். அந்த 2 பாஸ் பேப்பர்ஸும் செய்வதற்கு எனக்கு குறைஞ்சது 4 வகுப்புகளாவது வேணும். அந்த 4 வகுப்புகளுக்குள்ள டைமை இப்பவே நான் தேடி எடுப்பதற்கு தான் நான் வேகமாக போகின்றேன் என்ற பிறகு பாஸ் பேப்பர் செய்வதுதான் எங்களுக்கு கஷ்டமாக முடியும். அவே பாப்போம். இப்ப முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு வாரம் 4வது லெசனுக்கு வந்துட்டோம். இதுல நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால் கேள்வி. அப்ப பொருளியல்ல நுண்பாக பொருளியல் என்று சொல்லப்படுகின்ற மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ற விஷயத்தை தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல முக்கியமான விடயம் கேள்வி நிரம்பல். அதில் முதலாவதாக நாங்கள் படிக்க போவது கேள்வி. அப்ப பொருளியலில் பிரதானமான சந்தையாக உள்ளது நுகர்வு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சந்தையாகும். ஏனே எந்த ஒரு சந்தையை போன்றும் கேள்வி மற்றும் நிரம்பலின் அதாவது சந்தை சக்திகள் ஊடாக சந்தை செயற்படுவதோடு சந்தை விலை தளம்பலை பொறுத்து கேள்வியில் அல்லது நிரம்பலில் ஒப்பீட்டு ரீதியில் பற்றாக்குறை அல்லது மிகை உள்ளதா என்பதை அடையாளம் காணலாம். சந்தை விலை தளம்பல் கேள்வி நிரம்பல் இடைவெளியின் காரணமாக நடைபெறுவதே அதற்கான காரணமாகும். அப்ப சந்தை விலை தளம்பல் என்பது கேள்வி நிரம்பல் இடைவெளியின் காரணமாக நடைபெறுவது. அப்ப நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், விலை பொறிமுறை என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் உரிய விலைதான் என்ன பொருளை விற்பனை செய்வது, எந்த அளவு விற்பனை செய்வது, உற்பத்தி செய்வது என்ற எல்லாத்தையும் தீர்மானிக்கும் சந்தை பொருளாதாரத்திலே. அதைத்தான் நாங்கள் விலை பொறிமுறை என்றும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அதுக்கு முக்கியமாக அந்த சமநிலை விலை சமநிலை தொகை என்பதை நாங்கள் கண்டறிவதற்கு எங்களுக்கு ஒரு பொருட்களின் மீதான நுகர்வோர் ஏற்படுத்தும் கேள்வியும் அந்த பொருட்கள் தொடர்பாக உற்பத்தியாளர் வழங்க விரும்பும் நிரம்பலும் எங்களுக்கு தெரிய வேண்டும். சந்தை விலை தளம்பல் கேள்வி நிரம்பல் இடைவெளியின் காரணமாகவே நடைபெறுவதே அதற்கான காரணமாகும். விலை தளம்பலின் ஊடாக கேள்வி நிரம்பல் சமமாகின்றதாயின் அது சந்தை சமநிலை அங்கு உருவாக்கப்படும். அப்போ விலைகள் ஒவ்வொரு இடத்திலேயும் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு போய், அதாவது இன்ன விலையில நுகர்வோர் இவ்வளவு பொருட்களுக்கு கேள்வி எழுப்புவினோம், வேறொரு விலையில வேறொரு அமௌண்ட்டுக்கு கேள்வி எழுப்புவினோம். அதே மாதிரி உற்பத்தியாளரும் ஒரு குறிப்பிட்ட விலையில இவ்வளவு பொருட்களை தான் நாங்கள் சந்தைப்படுத்துவோம் என்று வருவினோம், அடுத்த லெவல்ல அதுக்கு அடுத்த லெவல்ல தான் நாங்கள் சந்தைப்படுத்துவோம் என்று வருவினோம். அப்ப எந்த இடத்துல இந்த கேள்வி விலையும் நிரம்பல் விலையும் சந்திக்கின்றதோ அந்த இடத்துல உள்ள தொகை தான் சமநிலை தொகையும் சமநிலை விலை சமநிலை விலையாகவும் கருதப்படும். அதை பற்றி தான் நாங்கள் இப்ப படிக்க போகின்றோம். அப்ப கேள்வி என்பது என்ன? குறிப்பிட்டதொரு நுகர்வு பண்டம் அல்லது பணி தொடர்பான ஒவ்வொரு நுகர்வோரினதும் கேள்விகள் சேர்ந்து அதன் சந்தை கேள்வி அமையும் என்பதோடு கொள்வனவின் பொருட்டு முன்வருகின்ற கேள்வி மாத்திரம் இங்கே கவனத்தில் கொள்ளப்படும். அப்ப நாங்க கொள்வனவு செய்வதற்காக
ஏற்படுத்துகின்ற கேள்வியைத்தான் நாங்கள் இங்க கேள்வி என்று சொல்லுகின்றோம். நுகர்வு செய்வதற்காக செய்கின்ற கேள்வி கேள்வி அல்ல. கொள்வனம் செய்யறதுக்கு நாங்க ரெடி என்றா அதுக்கு பேர் கேள்வி. அதை நாங்கள் கொள்வனம் செய்து கொண்டு போய் ஒரு மாசத்துக்கு பிறகு நுகரலாம். உதாரணமாக நான் எங்களுக்கு 1 கிலோ அரிசி தான் ஒரு நாளைக்கு தேவையண்டா, நான் இன்றைக்கு 100 கிலோ அரிசியை வேண்டுறேன் என்று சொன்னா, 3 மாதத்துக்குரிய அரிசியை இன்றைக்கு வேண்டுறேன் என்று சொன்னா, இன்றைக்கு நான் வேண்ட கொள்வனவு செய்யும் பொருட்டு நான் ஏற்படுத்துகின்ற அதுக்குரிய விலை எவ்வளவோ, அந்த பொருட்கள் 100 கிலோவுக்கும் உரிய கேள்வி விலை என்னவோ அதைத்தான் நாங்கள் கேள்வி என்று சொல்லுகின்றோம். அடே நான் 100 கிலோவை வேண்டுகிறதுக்கு என்ன, நான் இன்றைக்கு 1 கிலோவை தான் சாப்பிடுவேன் என்று நாங்கள் 1 கிலோவுக்குரிய விலையை பார்க்கிறேன். நுகர்வோரின் குறிப்பிட்டது ஒரு பண்டம் அல்லது பணி தொடர்பிலான விருப்பத்தை அல்லது கொள்வனவு செய்வதற்கான தேவையை அல்லது பணி தொடர்பிலான விருப்பத்தை அல்லது கொள்வனவு செய்வதற்கான தேவையை அல்லது கொள்வனவு செய்வதற்கு முன்வருவதையே கேள்வி என கருதப்படும். அப்ப விருப்பம் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கொள்வனவு செய்யற விலை இருக்கணும். நான் 100 ரூபாயை வச்சிருக்கிறேன், 1 கிலோ அரிசி 200 ரூபான்னு சொல்றான் கீரி சம்பா, என்னட்ட இல்லை. அப்ப எனக்கு வேண்டதுக்கு விருப்பம் இருந்தாலும் என்னோட கொள்வனவு விலை இல்லை. அப்ப நான் கொள்வனவு என்னோட காசு இருக்கணும், கொள்வனவு செய்யறதுக்கு இதா இருந்தா தான் அது கேள்வியாக கருதப்படும். அதுல ஒரே விஷயம் 2 தரம் வந்துட்டு அது வேணும்னா ஒன்றை வெட்டி விடுங்க. பண்டம் அல்லது பணி தொடர்பிலான விருப்பத்தை அல்லது கொள்வனவு செய்வதற்கான தேவையை. இதுல அல்லது பணி தொடர்பான விருப்பம் என்றது 2 தரம் வந்திருக்கின்றது. கொள்வனவு செய்வதற்கு முன்வருவதையே கேள்வி என கருதப்படும். மேற்படி கேள்வியை கொண்ட பண்டம் அல்லது பணியானது கொள்வனவு செய்யப்பட்ட உடனேயே அல்லது குறிப்பிட்டது ஒரு எதிர்காலத்தினுள் நுகர்வு செய்யப்படுவதாக இருக்கலாம். பாருங்க, அதுல என்ன சொல்லப்படுது, நான் ஃபியூச்சர்லையும் நான் அதை பாவிக்கலாம், இன்றைக்கே பாவிக்கொள்ள மாட்டேங்க. உதாரணமாக நுகர்வோர் ஒருவர் கொள்வனவு செய்த தினத்தில் அல்லது 1 மாதத்தினுள் நுகர்வு செய்வதற்கு தேவையான அரிசியை கொள்வனவு செய்வதற்காக கேள்வியை முன்வைப்பதாக இருக்கலாம். ஆதலால் குறிப்பிட்டதொரு சந்தர்ப்பத்தில் சந்தையிலிருந்து கொள்வனவு செய்வதற்காக முன்வைக்கப்படுகின்ற கேள்வியே இதன் மூலம் கருதப்படுகின்றது. சராசரி பொருளாதார நடத்தையை கொண்ட நுகர்வோர் ஒருவரின் கேள்வியை தீர்மானிக்கின்ற பல காரணிகள் இருக்கலாம். இவற்றில் பொருளியலில் ஆராயப்படுகின்ற முக்கியமான சில காரணிகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ நாங்கள் கேள்வி என்றா என்னன்னு சொல்லிட்டோம். எனக்கு கேள்வி, ஒரு பொருளை வாங்குவதற்கு விருப்பம் இருக்கணும், வலுவும் இருக்கணும். அப்படி போய் நான் ஒரு பொருளுக்கான ஒரு விலையை நான் ஏற்படுத்தினேன் என்றால் அதுக்கு பேர் கேள்வி. அப்ப அந்த கேள்வியை நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் என்று சொன்னா அந்த பண்டத்தின் விலை. அப்ப அந்த பண்டத்தின் விலையில தான் முதலாவது கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் இருக்கும். அதை தவிர ஏனைய காரணிகள் இருக்கின்றன. முதலாவது அந்த குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, பிறகு ஏனைய காரணிகள். அப்ப சராசரி நுகர்வோன் ஒருவர் தாம் கொள்வனவு செய்ய தேவையான பண்டத்தின் விலை மட்டத்தை பொறுத்து கேள்விக்கான தீர்மானத்தை மாற்றலாம். சராசரி நுகர்வோர் ஒருவர் தாம் கொள்வனவு செய்வதற்கு தேவையான பண்டத்தின் விலை மட்டத்தை பொறுத்து கேள்விக்கான தீர்மானத்தை மாற்றலாம். பண்டத்தின் விலை என்பது கொள்வனவாளருக்கு ஏற்படுகின்ற செலவாகும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. பண்டத்தின் விலை என்பது கொள்வனவு செய்வதற்கு ஏற்படுகின்ற செலவு. ஆதலால் விலை குறைவடையும் பொழுது அது அதிகரித்து காணப்படும், விலை கூடும் பொழுது அது குறைவாக காணப்படும். அப்ப விலை என்பது கொள்வனவாளனுக்கு ஏற்படுகின்ற செலவென்றபடியால ஒரு பொருள் சொல்லுவேன், நான் சொன்ன கீரி சம்பா 200 ரூபான்னு சொன்னா அந்த கீரி சம்பா 200 ரூபாய் விலையில நான் 10 கிலோவை தான் கொள்வனவு செய்யறேன்னு சொல்லுவேன். ஆனா அதுவே 100 ரூபாயா வந்ததுன்னா நான் 20 கிலோவை கொள்வனவு செய்வேன். அதுவே 300 ரூபாயா போயிட்டுதுன்னா நான் 5 கிலோவை தான் கொள்வனவு செய்வேன். அது ஒரு இயல்பான பகுத்தறிவுள்ள நுகர்வோன் செய்கிற ஒரு விடயம். ஏனென்றால் நுகர்வோன் தான் செலவழிக்க போகின்றான்,
அதனால அவன் எப்பவுமே ஒரு பொருளுக்கு இயலுமான மட்டில் குறைந்த விலையை தான் கொடுக்க விரும்புவான், கூடின விலையை கொடுக்க விரும்ப மாட்டான். அதால குறைந்த விலையில் கூடிய பொருட்களையும் கூடிய விலையில் குறைந்த பொருட்களையும் வாங்குவதற்கு அவன் விரும்புவான். அடுத்தது ஏனைய பண்டங்களின் விலை. அப்ப நாங்கள் 2 விதமா இதை பிரிக்கலாம். ஒரு கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் எவை என்று சொன்னா அந்த குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, ஏனைய காரணிகள். அந்த ஏனைய காரணிகளுக்குள்ள வாரது என்னன்னு சொன்னா ஏனைய பண்டங்களின் விலைகள். ஏனைய பண்டங்களின் விலைகள் என்று சொல்லும் பொழுது இங்கே ஏனைய பண்டம் என்பதன் மூலம் பண்டத்திற்கான பதிலீடாக சப்ஸ்டியூட்ஸை நாங்கள் முதலாவதாக எடுக்கலாம். 2வது குறை நீரப்பா. குறை நீரப்பு என்று சொல்றது கம்ப்ளிமெண்ட் குட்ஸ் என்று சொல்ல போறோம் நாங்கள். அப்ப பதிலீடு என்பது என்ன? குறித்த ஒரு பண்டத்திற்கு கேள்விக்கு பதிலாக நுகர்வு செய்யக்கூடிய வேறொரு பண்டமாகும். உதாரணமாக தேயிலையும் கோப்பியும், பட்டரும் மாஜரினும், சோறும் பானும். அப்ப இவையெல்லாம் பிரதியீட்டு பண்டங்கள். தேயிலையும் கோப்பியும், பட்டரும் மாஜரினும், சோறும் பானும் பிரதியீட்டு பண்டங்கள். உதாரணமா நான் தேத்தனி குடிக்கிறதுக்கு பதிலாக கோப்பியை குடிக்கலாம். இப்ப தேயிலை விலை கூடிட்டுதுன்னு சொன்னா நான் கோப்பியை குடிக்கலாம், கோப்பியின் விலை குறைவா இருக்கும். பட்டர் விலை கூடுதலா இருக்குன்னு நான் மாஜரின வேண்டாம், மாஜரின் விலை குறைவா இருக்கு. சோறு கடையில சோறு பண்ற இரவுக்கு சாப்பிட இரவு சோத்துன விலை அதிகரிச்சுட்டேன்னா நான் டக்குன்னு பானை வேண்டாம். எல்லாம் பிரதியீட்டு பொருட்கள், ஒன்றுக்கு பதிலா ஒன்றை சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைய விடயங்களை இதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப குறிப்பிட்ட எவரேனும் ஒருவரது விருப்பின் பிரகாரம் குறிப்பிட்டது ஒரு பண்டத்திற்கு அல்லது பணிக்கு பல பதிலீடுகள் இருக்கலாம். குறிப்பிட்டது ஒரு பண்டத்தின் விலைக்கு ஒப்பீட்டளவில் பதிலீட்டு பண்டத்தின் விலை மட்டம் குறைவாயிருப்பின் பதிலீட்டு பண்டத்திற்கான கேள்வியை அதிகரிக்க செய்வது சராசரி நுகர்வோர் நடத்தை ஆகும். அப்ப நீங்கள் இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இப்ப இடியப்பமும் பானும் என்று வைப்போம். நான் இரவில் இடியப்பம் தான் சாப்பிடுவேன், இல்லாட்டா பான் சாப்பிடுவேன். அப்ப நான் இன்றைய கடைக்கு போறேன், மாவிலை ஏறிட்டு இல்ல நீங்கள் அப்படி எடுக்க வேண்டாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இடியப்பத்தின் விலை ஏறிட்டு சொன்னால் நான் என்ன செய்வேன்? இடியப்பத்தை பண்றதுக்கு பதிலாக போய் பானை வேண்டுவேன். அப்ப அதைத்தான் இதை சொல்லின வேண்டாம். ஒப்பீட்டளவில் பதிலீட்டு பண்டத்தின் விலை மட்டம் குறைவாக இருப்பின் பதிலீட்டு பண்டத்திற்கான கேள்வியை அதிகரிக்க செய்வதே சராசரி நுகர்வோர் நடத்த. அப்ப சராசரி நுகர்வோர் நான் என்ன செய்வேன்? இடியப்பத்தின் விலை ஏறிட்டேன்னா நான் ஓடி போய் பானை வேண்டுவேன். ஏன்னா பான் இன்னும் 60 ரூபா தான், இடியப்பம் எவ்வளவு 10 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. 10 இடியப்பம் வேண்டுறது பார்க்க நான் ரத்தல் பானை காணும்னுட்டு நான் வேண்டுவேன். பதிலீட்டு பண்டத்தின் விலை குறைவாக இருந்தால் அல்லது பதிலீட்டு பண்டத்துக்கு ஒப்பீட்டளவில் நோக்குகின்ற போது பண்டத்தின் விலை அதிகமாக இருப்பதன் காரணமாக இவ்வாறு பதிலீட்டு பண்டத்தின் கேள்வியை அதிகரிக்கலாம். இதற்கு நாங்க ஏதேனும் பதிலீட்டு பண்டங்கள் இரண்டின் விலைக்கும் கேள்விக்கும் இடையே நேரடியான தொடர்பு காணப்படுகின்றது. அப்ப நேரடியான தொடர்பு என்ன? ஒன்று அதிகரிக்க மற்றதும் அதிகரிச்சு போட்டு இருக்கும். இப்ப உதாரணமாக நாங்கள் இடியப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும்போது இடியப்பத்தின் விலையை அதிகரிக்கின்றோம்னா நாங்கள் பானுக்கான கேள்வியை அதிகரிப்போம். பானுக்கான கேள்வியை அதிகரிக்கும் பொழுது அங்கே பானின் விலையும் தண்ட பாட்டில் உற்பத்தியாளர்கள் கூட்டி விட்டுருவார்கள். உதாரணமாக அரிசி விலையை அதிகரிக்கும் பொழுது அரிசி நுகர்வை குறைத்து பான் நுகர்வை அதிகரிக்க செய்வதை குறிப்பிடலாம். குறை நிரப்பு பண்டம் என்பது மேலும் ஒரு பண்டத்துடன் நுகர்வு செய்யப்பட வேண்டிய இன்னொரு பண்டமாகும். அதாவது கம்ப்ளிமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குறை நிரப்பு பண்டம் என்பதை இணை பொருட்கள் இல்லாட்ட இணை பண்டங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக டயரும் டியூப்பும், மின்சாரமும் மின் விளக்கும், மோட்டார் வாகனமும் பெட்ரோலும், அரிசியும் மரக்கறி. அதாவது ஒன்று இல்லாம ஒன்று இயங்காது. இப்ப எல்லாம் டியூப்லெஸ் டயர்ஸ் வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், டயருக்கும் டியூப்பை தனியா வச்சு ஓடையலாம், டயரையும் தனியா வச்சு ஓடையலாம், ரெண்டும் இருக்கும். மின்சாரமும் மின் விளக்கும்.
மின் விளக்கம் இருக்கணும், மின்சாரம் இருக்கணும், மோட்டார் வாகனம் இருக்கணும், பெட்ரோலும் இருக்கணும், அரிசியும் இருக்கணும், மரக்கறியும் இருக்கணும். இதெல்லாம் இணை பண்டங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவ குறை நிறைப்பு பண்டங்களின் விலை அதிகரித்தல் அல்லது குறைவடைதல் அப்பண்டங்களின் கேள்வியில் எதிரடையான தொடர்பை கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் ஒன்று இப்ப சொல்லுவோம், பெட்ரோல்ட விலை கூடிட்டா நாங்கள் காருக்கான கேள்வியை குறைச்சி விட்டுருவோம். பெட்ரோல்ட விலை கூடுதண்டா நாங்க காருக்கான கேள்வியை குறைச்சி விட்டுருவோம். என்ன காரை வேண்டி பெட்ரோல் அடிக்க இயலாதண்டு. இல்லாட்டா மோட்டார் வாகனங்கள் விலை கூடுதென்றால் நாங்கள் பெட்ரோலுக்கான கேள்வியை குறைச்சி விட்டுருவோம். ஆனால் பிரதியீட்டு பண்டங்கள் அப்படி இல்லை. இடியப்பத்தின் விலை கூடிட்டு நாங்கள் பானின்ற கேள்வியை கூட்டுகின்றோம். இடியப்பத்தின் விலை குறைஞ்சதுன்னு நாங்கள் இந்த பானின்ற கேள்வியை குறைக்கின்றோம். அதைத்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வருமானம். அப்ப நாங்கள் முதலாவது பார்த்தோம் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள். முதலாவது கேள்வி, விலை. கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் விலை. இரண்டாவது விலை தவிர்த்த இணைய காரணிகள். விலை தவிர்த்த இணைய காரணிகள்ல முதலாவது நாங்கள் சொல்றோம் 18 பண்டங்களின் விலை. இரண்டாவது வருமானம். அப்போ ஒரு நபரின் வருமானம் அதிகரிக்கும் பொழுது அவருடைய கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிச்சு அவர் குறிப்பிட்ட பொருளுக்கான கேள்வியை அதிகரிப்பார் விலையில மாற்றம் இல்லாத பொழுது. உதாரணமாக நான் சொன்ன கிரி சம்பா 200 ரூபாய் இருக்கிறதுக்கு நான் 10 கிலோ தான் வேண்டிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா இருக்கின்றது. ஆனால் என்னுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாயா மாறும் பொழுது நான் சில வேளை கீரி சம்பாவின் கொள்வனவை 10 கிலோல இருந்து 15 கிலோவா கூட்டி விட்டுருவேன். அதே விலையில 200 ரூபாய் விலையில. அதாவது நான் இங்கே சொல்லுவது வருமானம் என்பது நாள் வருமானம். நான் 10 கிலோவையும் ஒரே நாள்ல சாப்பிட மாட்டேன். அப்ப மாத வருமானம் 1000 ரூபாய் நாள் வருமானம் என்றா மாத வருமானம் 30,000 என்ற எடுகோள்ல, நாள் வருமானம் 2000 என்றா மாத வருமானம் 6000 ரூபாய் 60,000 என்ற எடுகோள்ல நான் இதை சொல்றேன். அப்ப வருமானம் அதிகரிப்பு இப்படித்தான் கேள்வியில அதிகரிப்பு ஏற்படுத்தும். வருமான குறைவு இப்படியான இதுகளை குறைவை ஏற்படுத்தும். அப்ப பண்டங்கள்ட வருமானத்தின் அதிகரிப்புக்கும் குறைவுக்கும் கூறுணர்வாய் இல்லாத சந்தர்ப்பங்களும் உள்ளன. வருமானத்தில் சிறிதளவு செலவழிக்கப்படுகின்ற உப்பு மற்றும் தீப்பெட்டி போன்ற பண்டங்களின் கேள்வி இவ்வாறானதாக அமையும். உதாரணமாக எங்களுக்கு விலை கூடின என்ன குறைஞ்சா என்ன நாங்கள் இப்ப 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 நீங்க கொழும்புல கன இடங்கள்ல பாருங்க, கன நகரங்கள்ல இலங்கையில யாராவது கணக்கு பாக்கினமா போய் நின்று விலை கூடுறான்னு நாங்கள் கதைக்கிறோமே போய் நின்றோன்னு உப்பு கிடக்கா உப்பு ரைட் பண்றோம். நெருப்பட்டி இப்ப எல்லாம் முந்தி இப்ப நாங்கள் சின்ன கண்ணில் ஒரு நெருப்பட்டி வேணுனாங்க. இப்ப எல்லாம் சும்மா டசன் கணக்குல தான் பண்றோம் சூப்பர் மார்க்கெட்ல. ரெண்டாங்கட பர்ச்சேசிங் பவர் கூடிட்டு. சரி 200 ரூபா தான் அரிசி என்று நான் சொல்றேன் கீரி சம்மா தச்சியா நீங்கள் வாங்கிட்டு போய் 225 நீங்கள் டக்குன்னு குறைக்க போறது இல்லை உங்களோட கொள்வனவு கேள்வி. நீங்கள் அதே அளவு தான் வேண்டுறீங்க. இன்றைக்கு மக்கள் குறிப்பாக இலங்கையில அப்படியான ஒரு கல்ச்சருக்கு போயிட்டு. அப்ப அப்படி பார்க்க யாராவது சூப்பர் மார்க்கெட்ல சாமான் வேண்டி போட்டு ரிசீட் எடுத்து நாங்கள் கூட்டி பார்க்கிறோம். அதுல இல்ல முந்தி நாங்கள் சின்னன்ல எல்லாம் நாங்கள் கடையில போய் சூப்பர் மார்க்கெட்கள் இருக்கையில ஆனா அங்கே போய் நாங்கள் வேண்டும் பொழுது நாங்கள் கூட்டி பார்த்து தான் காசு கொடுப்போம். அப்ப நாங்கள் 1000 தான் விலைவாசி உயர்ந்துட்டு அது கூடிட்டு இது கூடிட்டு சொன்னதுக்கு என்ன, எங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா கூடி இருக்கின்றது. அப்ப இந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமா குடும்பத்தின் நுகர்வுக்கு தேவையான அரிசி அல்லது பானை கொள்வனவு செய்கின்ற குடும்பத்திலும் தனது வருமானம் அதிகரித்தால் மட்டும் அரிசிக்கான கேள்வியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆயினும் வருமானம் குறைவடையும் எனில் அரிசியின் ஓரளவை குறைத்து வருமானத்திற்கு ஏற்றவாறு சிக்கனமாக நடக்கலாம். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. வருமானம் குறைஞ்சதோ இப்ப எல்லாம் அதான் நடக்குது. இப்ப பேங்க்ல வேலை செய்யறாக்கள் தப்பிட்டணும். இப்ப வேறு இடங்கள்ல வேலை செய்யறாக்கள் தனியார் துறையில
சில சில சின்ன கம்பெனிகள்ல வேலை செய்யறாக்கள் எல்லாம் தொழில்களை இழக்க வேண்டிய நிலை வருது, சில நிறுவனங்களை மூட வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு. அப்படியான நிறைய வேலைகள் நடக்குது. அடுத்தது விருப்பம் பயன்பாடு. அப்ப விருப்பம் குறைவடைகின்ற போது கேள்வி குறைவடையும், விருப்பம் அதிகரிக்கின்ற போது கேள்வி கூடும். அப்ப அது தொடர்பான விடயங்களை நீங்களே வாசிச்சு கொள்ளலாம். அடுத்தது எதிர்கால நுகர்வோரின் எதிர்பார்ப்பு. எதிர்கால நுகர்வோரின் எதிர்பார்ப்பு பாசிட்டிவா இருக்குமாக இருந்தால் அவனுடைய கேள்வி கூடும். அதாவது விலைகள் எல்லாம் குறையும் எதிர்காலத்தில் என்று அவன் எதிர்பார்ப்பானாக இருந்தா இப்ப வேண்ட மாட்டான். விலைகள் கூடும் என்று எதிர்பார்த்தான் என்ன அவன் வேண்டுவான். சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கையை பொறுத்தும் இந்த கேள்வி அளவு மாறும். சந்தையில நுகர்வோர் அதிகமா வந்து கொண்டிருக்கும் பொழுது பொருட்களுக்கு தட்டுப்பாட்டு நிலைமை, ஒப்பீட்டு ரீதியில பொருட்களோட அவைலபிலிட்டி குறைஞ்சு கொண்டு போகும் பொழுது கேள்வி அதிகரிக்கும். அதே மாதிரி ஏனைய காரணிகளும் இருக்கின்றன. அப்ப இந்த கேள்வி விதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொதுவான நுகர்வு பண்டம் ஒன்றின் கேள்வியின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விலை தவிர்ந்த ஏனைய அனைத்து காரணிகளும் மாற்றமடையாதுள்ள அதேவேளை அதன் விலை மாத்திரம் மாற்றமடைகின்ற கருதுகோளின் அடிப்படையில் விலைக்கும் கேள்விக்கும் இடையிலுள்ள தொடர்பு கேள்வி விதியின் மூலம் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. அப்ப இவ்வாறான நிலைமையில் சராசரி பொருளாதார நடத்தையை கொண்ட ஒருவரின் நுகர்வு பண்டமானதற்கான கேள்வியானது அப்பண்டத்தின் விலை குறைவடைகின்ற போது அதிகரிப்பது எனவும் விலை அதிகரிக்கின்ற போது குறைவடையும் என்றதுதான் அந்த விதி. அப்ப இதைத்தான் நான் வரைபடத்துல உங்களுக்கு இங்க காட்டி இருக்கின்றேன். பாருங்க, விலை கூடுதலா இருக்கும் பொழுது எக்ஸாக்டில் உள்ளது பண்டத்தின் தொகை, ஐயச்சு கிடையாது நிலைக்குத்தாட்சியில இருப்பது பண்டத்தின் விலை. அவ விலை கூடுதலா இருக்கும் போது தொகை 0 கிட்ட நிற்கும். விலை குறைஞ்சு கொண்டு வரும் பொழுது பண்டத்தின் தொகை கூடிக்கொண்டு போகும். இதுதான் ஒரு ட்ரெடிஷனலான கேள்வி கோடு. அப்ப இந்த கேள்வி கோடின் ஷேப்புகள் ஒன்று கிடையச்சுக்கு சாய்வாக இருக்கலாம், கிடையச்சுக்கு நிலைக்குத்தச்சுக்கும் 45 டிகிரியில இருக்கலாம், பிறகு நிலைக்குத்தச்சத்துக்கு சாய்வாகவும் இருக்கலாம். அப்ப மேல அந்த இடையில இருக்கிற எழுத்துக்களை விட்டுருங்கோ, கீழே பாருங்கோ. இத்தகைய கேள்வி விதி எனப்படுகின்ற சராசரி நுகர்வு பண்டத்தின் விலைக்கும் கேள்விக்கும் இடையிலான எதிரடையான தொடர்புக்கு குறைந்து செல்லும் எல்லை பயன் கோட்பாடே காரணமாகும். அப்ப நாங்கள் முதல் சாப்டர்ல படிச்ச அந்த குறைந்து செல்லும் எல்லை பயன் கோட்பாடு என்பதும் இந்த கேள்வி விதிக்கு சாதகமாக இல்லாட்டா இந்த கேள்வி விதி இப்படி அமைகிறதுக்கு உதவுகின்றது. இதற்கு நாங்க ஒரு பண்டத்தை அதிக அளவு நுகர்வு செய்கின்ற போது எல்லைப்பயன் குறைவடைவதன் காரணத்தினால் நுகர்வோர் ஒருவரின் எப்பொழுதும் அத்தகைய பண்டத்தின் அதிக அளவை குறைந்து செல்கின்ற விலையிலேயே கொள்வனர் செய்வார். அப்ப நான் சொன்னான் அதுல அந்த விலை எல்லை கோட்டுக்கும் எல்லை பயன் கோட்டுக்கும் விலைக்கும் உள்ள தொடர்பை நான் காட்டியிருந்தேன். அதை இதுல நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்பொழுதுமே விலை குறைவா இருக்கேதான் நுகர்வர் கூடுதலான பொருளை நுகர்வு செய்ய பாப்பினம். அவை இந்த கேள்வி தொழிற்பாடு என்பது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனா போட்டோம் என்றால் QD என்பது கேள்வி தொகை என்று சொன்னால் அது ஃபங்க்ஷன் ஆஃப் விலை PX எக்ஸ் என்ற பொருளுக்கான விலையில தங்கி இருக்கிறது. QD என்பது கேள்வி தொகை, இதனுடைய கேள்வி தொகை எக்ஸ் என்ற பொருளுக்கான கேள்வி தொகை. அவை ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த எக்ஸ் என்ற பொருளுடைய விலை கமா மற்றதெல்லாம் வரும். அதாவது சப்ஸ்டியூட் பொருட்கள், பிரதியீட்டு பொருட்களோட விலை, மற்றது வருமானம், மற்றது நாங்கள் பார்த்த எல்லாமே வரும். அது என்னென்ன பார்த்தோம்? வருமானம், அதுக்கு அடுத்தது
விருப்பம், பதிலீட்டு பொருட்களின் விலை, வருமானம், விருப்பம், சுவை, எதிர்கால நுகர்வோரின் எதிர்பார்ப்பு, சந்தையில் உள்ள நுகர்வோரின் எண்ணிக்கை, ஏனைய காரணிகள் என்றது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நுகர்வோருடைய கேள்வி இதுல தீர்மானிக்கப்படுகின்றது. கேள்வி தொழிற்பாடு. அப்ப அடுத்தது சந்தை கேள்வியும் தனிப்பட்ட நுகர்வு கேள்வியும். அப்ப தனிப்பட்ட கேள்வி என்பது நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்புறோம். நானும் போறேன் அரிசி வேண்டாம், நீங்களும் பாருங்கள் எல்லாரும் அரிசி வேண்டாம், நாங்கள் எல்லாரும் ஒரு அரிசிக்கு ஒவ்வொரு கேள்விகள் எழுப்பும் பொழுது அது தனிப்பட்ட கேள்வி கோடு, இல்லைன்னா தனிப்பட்ட கேள்விகள். சந்தை கேள்வி என்பது எங்களோட எல்லாருடைய கேள்வியையும் சேர்த்து வாரதுதான் சந்தை கேள்வி. இதுல அந்த டீட்டெயிலை நீங்கள் பார்க்கலாம். அப்ப எப்பொழுதுமே நாங்கள் அந்த வரைபடத்தை கீறினா அந்த கேள்வி கூட கொஞ்சம் வளைஞ்சு போய் இருக்கும். ஆனாலும் இலகுவாக விளங்கும் நோக்குடன் நாங்கள் இதை நேர்கோடாக நாங்கள் இதை செய்து வைத்திருக்கின்றோம். அப்ப இரண்டு விதமான விளைவுகள் உள்ளன. இது நாங்கள் சுருக்கமாக பார்த்துக் கொள்வோம். கேள்விக்கோடு இடமிருந்து பலமாக மேலிருந்து கீழே அமைவதற்கான காரணம் இரண்டு விடயம். ஒன்று வருமான விளைவு, ஒன்று பிரதியீட்டு விளைவு. அப்ப வருமான விளைவு என்பது என்ன? ஒரு நுகர்வோனுண்ட மெய் வருமானம் அதிகரிக்கும் பொழுது குறையும் பொழுது, அப்ப பொருட்களோட விலை குறையும் பொழுது நுகர்வோண்ட மெய் வருமானம் அதிகரிக்கும். பொருட்களோட விலை குறையும் பொழுது நுகர்வோன் வருமான ரீதியாக கொள்வனவு விலை கூடி கூடுதலான பொருட்களை வேண்டுவான். அவன்கிட்ட அந்த கொள்வனவு விலை வருகின்றது. அதே மாதிரி விலை கூடும் பொழுது அவனால குறைந்த பொருட்களை தான் வாங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதை நாங்கள் சொல்றது வருமான விளைவு என்று. பிரதியீட்டு விளைவு என்று நாங்கள் சொல்வது என்னன்னு சொன்னா, ஒரு பொருளுக்கான பிரதியீட்டு பொருட்களின் விலையில் ஏற்படும் மாற்றத்தால் குறித்த பொருளின் கொள்ளுனையில் ஏற்படும் மாற்றம் பிரதியீட்டு விளைவு எனப்படும். ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அதன் கொள்வனவு தொகையை அதிகரிக்கும். இதில் ஒரு பகுதி அதிகரிப்பு பிரதியீட்டு விளைவால் ஏற்படும். அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு முதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் என்ன சொன்னா, இடியப்பமும் பானும் என்று எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பானண்ட விலை குறையுதுன்னு சொல்லுவோம். 60 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு. இடியப்பத்துல 10 ரூபா தான் ஒரு இடியப்பம் கடையில, அதுல ஒரு மாற்றம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் 10 இடியப்பம் பண்ணி கொண்டு திடீர்னு 100 ரூபாய்க்கு. ஆனா பால் 60 ரூபாயில இருந்து 50 ரூபா குறைஞ்சிட்டோன்னு இடியப்பத்தின் விலை ஒரு மாற்றம் இல்லாத சந்தர்ப்பத்துல பானண்ட கேள்வி கூடும். பானிலையும் விலை அதிகரிக்க இல்லை, பானிலையும் விலையில மாற்றம் இல்லை. சாரி, பான் 10 ரூபா குறைகின்றது. குறையும் பொழுது இடியப்பத்தில விலையில மாற்றம் இல்லாத சந்தர்ப்பத்துல பானின்ற கேள்வி கூடும், இடியப்பத்தின் கேள்வி குறைஞ்சிடும். பானின்ற கேள்வி கூடும், இடியப்பத்தின் கேள்வி குறைஞ்சிடும். அப்ப இதைத்தான் நாங்கள் பிரதியீட்டு விளைவு என்று சொல்லுகின்றோம். அடுத்தது கிஃபன் பண்டங்கள் மற்றும் தரம் குறைந்த பண்டங்கள் என்று ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக நான் இன்றைக்கு 10,000 ரூபா, இன்றைக்கு நான் 10,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். நான் 50 ரூபா பான் வேண்டிக் கொண்டு 60 ரூபாய்க்கு பான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன். 60 ரூபா பான் கூட எனக்கு கஷ்டம், எனக்கு தெரியாது. நீங்கள் உண்மையில திருத்துங்க. இந்த கீழ் சூப்பர் மார்க்கெட்ல 2 ரூபா பான் விலை குறைவு. நான் கீழ்ஸ்க்கு ஓடுகின்றேன், போய் 58 ரூபாய்க்கு பான் வேண்டுகின்றேன். 1 ரூபாய்க்கு பான் என்னென்னா 2 ரூபா குறை வேண்ட காரணத்துக்காக. ஆனால் திடீரென்று நான் எல்லாம் படிச்சு பேங்கிங் எல்லாம் படிச்சு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சி பேங்க்ல எனக்கு இப்படின்னு ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம். அசிஸ்டன்ட் மேனேஜரா போட்டுட்டாங்க. 2 லட்சம் ரூபா இந்த சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இப்போ எனக்கு பான் சும்மா 58 ரூபாய்க்கு பண்றது என்ன வெக்கம். நான் கொஞ்ச நாள் சாண்ட்விச் பான் பண்ணி கொண்டு திரிஞ்சேன். இப்ப நான் அந்த சாண்ட்விச் பானே நான் விட்டுட்டேன். என்னன்னு சொன்னா, பான்ன்றது இன்ஃபீரியர், தரம் குறைஞ்ச பொருளா போயிட்டு என் ஸ்டாண்டர்டு.
அப்ப அதைத்தான் நாங்கள் தரம் குறைந்த பண்டங்கள் இன்ஃபீரியர் குட்ஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இது கேள்வி விதிக்கு முற்றிலும் மாறான ஒரு போக்கை காட்டும். ஆரம்பத்திலே அந்த பொருளுண்ட கேள்வி கூடிக்கொண்டு போனாலும் பாருங்க, ஒரு கட்டத்துக்கு பிறகு எந்த வருமானம் கூட கூட அது குறைஞ்சு கொண்டு போயிடும். அதே மாதிரிதான் புறநடை கேள்வி என்றொன்றும் உள்ளது. அந்த புறநடை கேள்வி என்பது இது ரெண்டுமே புறநடை கேள்வியா. நாங்கள் படிக்கிற கேள்விக்கு கிஃபன் குட்ஸும் கூடி பிறகு குறைஞ்சிடும். இது ஒரே அடியாக நேர்கோடாக விலை கூடின நேரத்துல கூடுதலான கேள்வியும் விலை குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச கேள்வியும் இருக்கும். என்னன்னு சொன்னா, இந்த பொருட்கள் எங்களுக்கு கிடைக்காத பொருட்கள், லேசில கிடைக்காத பொருட்கள், அதன் நிரம்பல் மட்டுப்படுத்தப்பட்டது. அதனால இந்த கேள்விகள் புறநடை கேள்வியாக இருக்கும். அந்த உதாரணத்துக்கு தொல்பொருள் இதுகள் எங்களுக்கு சில பேர் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் செய்கிறார்கள், காயின் கலெக்ஷன் செய்கிறார்கள். சில இதுகள் அருமையாக இருக்கும் பொழுது, அதில் நிரம்பல் குறைவாக இருக்கும் பொழுது அது எங்காண்டாலும் என்ன விலைக்கும் வேண்டுறதுக்கு தயாராக இருப்பார்கள். அதே மாதிரி வெளிநாடுகள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, காந்தி பாவிச்ச பிரம்பு, காந்தி பாவிச்ச கதிரைகள் இன்ன விலைக்கு போகின்றது, மகாராஜா பாவிச்ச மகாராணி பாவிச்ச கதிரைகள் செருப்புகள் இன்ன விலைக்கு போகின்றது எல்லாம் சொல்லுவார்கள். அப்படியானதுடைய நிரம்பல் சரியான குறைவு. ஆகவே அதனுடைய விலை எக்கச்சக்கமாக இருக்கும். அடுத்தது கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம். அது என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், ஏனைய காரணிகள் மாற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு பொருளுக்கான விலையில் ஏற்படும் மாற்றம் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம் என கூறுகின்றோம். இதை நாம் கேள்வி தொகையில் அதிகரிப்பு அல்லது தொகையில் குறைவு என்று கூறுகின்றோம். இது ஒரு கேள்விக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மாற்றத்தின் மூலம் குறிக்கலாம். அப்ப இதை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். தொகையிலே ஏற்படும் மாற்றம். அடுத்தது கேள்வியில் ஏற்படும் மாற்றம். கேள்வியில் ஏற்படும் மாற்றம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பொருளுக்கான விலையில் மாற்றமின்றி இருக்கும் பொழுது அந்த ஏனைய காரணிகள் என்று சொன்ன நாங்க படிச்சோமே, முதலாவது கேள்வியில் ஏற்படும் மாற்றத்துல விலையில ஏற்படும் மாற்றம் தான் நாங்கள் இப்ப பார்த்த முதல் கிராஃப். விலை தவிர்த்த ஏனைய காரணிகள் என்று சொன்னேன். அப்படியான விலை தவிர்த்த ஏனைய காரணிகள மாற்றத்தால் ஏற்படும் அதிகரிப்பு குறைவு இப்படியான கேள்விக்கோட்டிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடும். இதைத்தான் நாங்கள் பாருங்க, இதைத்தான் நாங்கள் 2ஆம் தரம் முதலே படிச்சுட்டோம். இந்த பிரதியீட்டு பொருட்கள், இந்த விலைகள், இணைய பொருட்கள் அதெல்லாம் நாங்கள் படிச்சினாங்க. அப்ப இது குறைவு, கேள்வியில் ஏற்படும் குறைவு, கேள்வி தொகையில் ஏற்படும் கேள்வியில் ஏற்படும் குறைவு, முதலாவது கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு. அதுக்கு முதல் பார்த்தது கேள்வி தொகையில் ஏற்படும் அதிகரிப்பும் குறைவு. அவை 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. நான் இந்த சுகத்துக்காக அடுத்த முறை நாங்கள் கேள்வி நிகழ்ச்சியில துவங்குவோம் என்ற அடிப்படையில நான் இதில் விட்டுட்டு, உங்கள்ட்ட ஏதாவது கதைக்கிறதுக்கு இருக்கின்றதா, இல்லாட்ட கேள்விகள் ஏதாவது இருக்கின்றனா ஆன்லைனில் நிற்பவர்கள்? இரண்டால் எனக்கு நான் போன முறை இது 3ஆவது தரம் நான் படிப்பிக்கின்றேன். முதல் தரம் படிப்பிக்கும் பொழுது நான் தமிழ் மீடியம் செய்வதற்கு நல்லா பிந்தி வந்துட்டேன். அப்ப அந்த டைம் ஷெட்யூலுக்குள்ள என்னால துப்புரவாகவே முடிக்க முடியாம போயிட்டேன். 2ஆம் தரம் போன முறை நான் படிப்பிக்கும் பொழுது நான் இந்த தியரிக்குள்ள கொஞ்சம் கூடுதலாக மெனக்கட்டபடியா எனக்கு பாஸ் பேப்பர் செய்ய முடியாம போயிட்டேன். இங்கே முக்கியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பாஸ் பேப்பர் செய்வதுதான் எங்களோட முக்கியம். அதுக்காக தியரி தெரியாம போய் பாஸ் பேப்பர் செய்ய இயலாது. அதால நாங்கள் தியரியையும் படிச்சு கொண்டு கூடுதலான நேரம் பாஸ் பேப்பர் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். என்றால் எனக்கு சில நேரங்கள்ல ஒரு பாஸ் பேப்பரில் உள்ள 8 கணக்குகள் செய்வதற்கு எனக்கு 2 கிளாஸ் தேவைப்படுகின்றது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் கூடுதலான வகுப்புகளை அதுக்கு வைத்துக் கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் கொஞ்சம் வேகமா போன்றேன். அதால உங்களுக்கு எதுவும் விளங்காட்டா நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் அந்த இடத்துல திருப்பி பார்க்கலாம். அது தவிர நீங்கள் எனக்கு தெரியல, நீங்கள் எல்லா பாடமும் செட் பண்ண போறீங்களா, 2-3 பாடம் செட் பண்ண போறீங்களா, அதால உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும்.
ஆகவே நீங்கள் இதை நீங்கள் வீட்டை வச்சு படிக்கலாம். என்ற அடிப்படையில் நான் இதை கொஞ்சம் வேகமாக போக முயற்சிக்கின்றேன். அது ஒரு விடயத்தை சொல்லுங்க சார். அந்த டியூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியுமா சார்? டியூட்ஸை உங்களுக்கு அந்த அப்லோட் பண்ணி இருந்தா அதுல பிரிண்ட் தான் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த உங்களுக்கு அதுல அப்லோட் பண்ணி இருக்குமென்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா எனக்கு இந்த முறை ஒன்றும் வருது இல்லை, அதால எனக்கு தெரியவில்லை. அதுல அப்லோட் பண்ணப்பட்டு நான் ஒவ்வொரு கிழமையும் அப்லோட் பண்ணுவேன். இப்ப இன்றைக்கு படிக்கிறவங்க 3 நாளைக்கு மேல அப்லோட் பண்ண கொடுத்தேன் நான். அப்படி ஒவ்வொரு முறையும் அப்லோட் பண்ணும் பொழுது அந்த நோட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருந்தா நல்லது நான் நினைக்கின்றேன். நீங்கள் திருப்பி இந்த யூடியூப்ல ஏதாவது உங்களுக்கு விளங்கல என்று நீங்கள் பார்க்க போகும்போது அது ஈஸியா இருக்கு. அது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். வேற ஏதாவது இப்ப நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னீங்க சிவகுமார்? சார் நான் ஹேட்டன் பிரான்ச் சார். ஹேட்டனா? அப்ப நீங்க கொழும்புல இல்லையா நீங்க? இல்ல சார். நீங்க ஹேட்டன்ல இருக்கீங்க. எஸ் சார். நான் கொழும்புல என்ன அப்ப போன முறை என்ன பாடத்துக்குன்னு தெரியல, எல்லாம் குழப்பம். நான் இன்னொரு பாடம் எடுப்பதா ஒரு பீப்புள்ஸ் பேங்க்ல இருந்து இதை வந்திருந்தார், பொருளையில இருந்து அதை நான் நினைச்சு வரக்கணும். சரி சரி. ஆகவே நாங்கள் ஆனா இதுல உள்ள ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த ஜூம் கிளாஸஸ்ல இப்படியான நகர்ப்புறங்கள் தவிர்ந்த இணைய இடங்கள்ல இருந்தும் ஆட்களுக்கு ஜூம் வசதி இருந்தால் கட்டாயம் இதில் படிப்பதற்கு பயன்படுவதற்கு மிகவும் பயனான ஒரு விடயத்தை தான் இவர்கள் துவக்கி இருக்கிறார்கள். அதுவும் நான் போன வாக்கில் சொன்ன மாதிரி இந்த தமிழ் மீடியம் என்பது மிகவும் கஷ்டப்பட்டு அங்கே இருக்கும் ஒரு நிர்வாக இயக்குனர் ஒருவரால கஷ்டத்தின் அடிப்படையில் அது துவக்கப்பட்டது. அதை விடக்கூடாது என்பது என்னுடைய அவாவும் கூட. அதுக்காகத்தான் நான் இந்த பணம் அதுகளை விட்டு கொஞ்சம் மாணவர்கள் இப்போ ஏதோ மொழி பிரச்சனையால கூட இந்த வங்கியல் இதுகளை எடுக்காம எத்தனையோ பேர் விடுவினோம். மொழி என்பதை நாங்கள் பிறகும் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அந்த வயதில் படிக்க வேண்டிய வயதில் படிச்சிடணும். அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் படிக்கிற அதுக்காக பேங்கிங் படிக்காதவர்களுக்கும் ப்ரொமோஷன் இருக்கின்றது. எனக்கு தெரியாது லேட் ஆகுமோ நேரத்து கிடைக்குமோ. ஆனா நீங்கள் அந்த படிக்க வேண்டிய வயதில் படிச்சிடணும். அதுக்காகவாவது மொழி பிரச்சனை இருப்பவர்கள் இந்த மொழி மூலத்தை பயன்படுத்தலாம். அதே சமயம் இந்த 2 ஸ்டேஜ் மட்டும்தான் இந்த மொழியில இருக்கு. அப்புறம் அங்கால போகும் பொழுது கட்டாயம் ஆங்கிலம் வரும். அதாவது டிப்ளோமா லெவல் தாண்டி இனி டிகிரி லெவல் அதுகள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் போது டிப்ளமா படித்தவர்கள் தான் டிகிரி செய்யக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த கட்டத்துல அதுக்கு அங்கால இங்கிலீஷ் மீடியம் தான். அவை நீங்கள் பயப்படாம வரலாம். அது வேலை செய்யும் பொழுது இதன் பொழுது அந்த ஆங்கிலம் என்பது வந்துவிடும். ஆகவே பாஸ் பண்ண நீ என்ன மீடியத்துல பாஸ் பண்ண ஒருத்தரும் கேட்க போறது இல்லை. பேங்க்ல கட்டாயம் அந்த மீடியத்துக்கு டிஸ்கிரிமினேட் பண்ண இயலாது. ஆனா அவர்கள் தனிப்பட்ட முறையில சில வேலை விரும்பி இருப்பார்கள். ஏனென்று சொன்னா அவர்கள் அந்த டேர்ம்ஸ் சில டேர்ம்ஸ்களை விளங்குறதுக்கு இங்கிலீஷ் தேவை, இங்கிலீஷ்ல விளங்கி வச்சிருக்கிறேன்னு எல்லாம் அதுகள் சின்ன விஷயங்கள். இதோட அதனால நாங்கள் இந்த வகுப்பை இதுல முடிச்சு கொண்டு அடுத்த சாட்டர்டே துவங்குவோம். உங்களோட ஆதரவுகள் இங்கு தேவை என்று நான் கூறிக்கொண்டு இன்றைக்கு விடைபெற்று அடுத்த சாட்டர்டே மீட் பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.